Sequence of real number. Sequence. A sequence in R is a function from natural number to real number. Sequence in R அப்படின்னாலே அது ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனோட டொமைன் என்னவா இருக்கும்னாக்கா நேச்சுரல் நம்பராக இருக்கும். தட்ஸ் ஆல். இட்ஸ் a real valued function whose domain is natural number. அதான் சீக்வன்ஸ்க்கு டெஃபினேஷன். இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் வரலாம். நம்ம சீக்வன்ஸ் அப்படின்னாலே நம்ம எப்படி எழுதுவோம்? ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி எழுதுவோம்? S1, S2, S3 and so on, Sn and so on அப்படின்னு சொல்லி ஃபார்மேட்டில் எழுதுவோம் சீக்வன்ஸ். இது சிம்பிளாக இப்படி கூட எழுதுவாங்க, Sn அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவாங்க. இதுக்கும் ஃபங்க்ஷனுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு பார்த்தாக்கா, இப்போ இது ஒரு ஃபங்க்ஷன் சொல்லி காமிக்கிறோம் பாருங்கள். எப்படி எழுதுனாக்கா, டொமைன் வந்து ஒரு செட் எழுதிருங்க, கோடொமைன் வந்து ஒரு செட்டு, டொமைனில் வந்து என்ன இருக்கணும்னு சொல்லியாச்சுனாக்கா நேச்சுரல் நம்பர் தான் இருக்குன்னு சொல்லியாச்சு. ஸோ 1 2 3 4 5 ஆன் ஸோ ஆன் போயிட்டே இருக்கும். The image of 1 is S1. This is the natural number. This is the set of all real number. The function is S. Image of 1 is S1. That means S of 1 தான் நம்ம சிம்பிளாக என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா S1 அப்படின்னு சொல்கிறோம். Image of 2 is S2. Image of 3 is S3. Image of 4 is S4. இந்த மாதிரி இந்த S1, S2, S3 அப்படின்னு சொல்கிறோம்னா அதோட மீனிங் என்னன்னாக்கா, the first number is image of 1, the second number is image of 2, the third number is image of the number 3 அப்படின்னு அர்த்தம். ஸோ இமேஜஸ் எல்லாம் சேமாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ இந்த S1, S2 வேல்யூம் ஈக்குவலாக இருக்கலாம்னாக்கா ஈக்குவலாக இருக்கலாம். ஏன்னா இது வந்து செட்டு கிடையாது, இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சீக்வன்ஸ். 1 அப்படிங்கிற நேச்சுரல் நம்பரோட இமேஜ் வந்து S1, 2 அப்படிங்கிற நேச்சுரல் நம்பரோட இமேஜ் வந்து S2, அப்படிதான் அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இப்படி எழுதுகிறேன், n வந்து 1 2 3 4 அண்ட் ஸோ ஆன் நேச்சுரல் நம்பர்னு போட்டுட்டு இப்படி ஒரு சீக்வன்ஸ் போடுறேன். கோடொமைனில் வந்து 1 -1 வச்சுக்கிறேன். 1 goes to 1, 2 goes to -1, 3 goes to 1, 4 goes to -1 அந்த மாதிரி போயிட்டே இருக்கேன். 5 goes to 1, 6 goes to -1. இது சீக்வன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா சீக்வன்ஸ் மட்டும் எழுதினா என்ன வரும்? 1, -1, 1, -1, -1, -1, and so on வரும். அதாவது 1 is the image of 1. இதோட மீனிங் என்னன்னாக்கா, this is இந்த சீக்வன்ஸோட ஃபங்க்ஷன் எஸ்ன்னு எடுத்திங்களேன். this is S1, this is S2, this is S3, this is S4, this is S5. ஸோ இதான். ஸோ சீக்வன்ஸ் இஸ் a function whose domain is set of all natural numbers. அப்போ சீக்வன்ஸில் எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்குன்னாக்கா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். சீக்வன்ஸ் ஹேஸ் இன்ஃபைனைட்லி மெனி டேர்ம்ஸ். அந்த எல்லா டேர்ம்ஸும் டிஃப்ரெண்ட் நம்பராகவும் இருக்கலாம், ரிப்பீட்டேஷன் நம்பர் வரலாம். ஏன்னா அது எல்லாமே என்னன்னாக்கா இமேஜஸ் தான் சொல்கிறோம். ஸோ இமேஜ் வரும்பொழுது சேம் வேல்யூ கூட வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ சீக்வன்ஸ் இஸ் a function whose domain is set of all natural number. If S is a sequence, then the image of n is denoted by S of n and it is simply denoted by Sn. 1 அப்படிங்கிற நம்பரோட இமேஜ் S of 1 சொல்லுவோம். அதுதான் சிம்பிளாக இங்கே S1 அப்படின்னு சொல்லிக்கிறோம். That's all. To denote the sequence S by the symbol sequence Sn. Sequence இந்த சிம்பிளில் நம்ம யூஸ் பண்ணி காமிச்சிக்கலாம். Next, subsequence of a sequence. Let Sn be a sequence. If n1, n2, and so on nk be a sequence of positive integers such that I greater than j implies ni greater than nj, then the sequence Sn1, Sn2, Sn3 and so on Snk and so on is called subsequence of the sequence Sn. அதாவது தெளிவாக சொல்லணும் அப்படின்னாக்கா, இப்போ நான் ஒரு சீக்வன்ஸ் டிஃபைன் பண்ணுறேன். சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் நான் எழுதி காமிக்கிறேன்ப்பா. சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் என்ன அப்படின்னாக்கா, S1, S2, S3, S4, S5, S6 and so on, Sn and so on அப்படின்னு எழுதுறேன். இது சீக்வன்ஸ். இப்போ நான் இதுக்கு ஒரு சப்சீக்வன்ஸ் டிஃபைன் பண்ண போகிறேன். எப்படி டிஃபைன் பண்ண போகிறேன்னாக்கா, இதில் உள்ள ஈவன் டேர்ம்ஸை மட்டும் எழுதுறேன். S2, S4, S6, S8 and so on அப்படின்னு எழுதுறேன். அப்படின்னா என்ன பண்ணியிருக்கோம், இந்த சீக்வன்ஸில் சில டேர்ம்ஸை
அவாய்ட் பண்ணிட்டு எழுதியிருக்கோம். ஆனால் அந்த சீக்வன்ஸில் உள்ள எல்லா நம்பர்ஸுமே ஒரிஜினல் சீக்வன்ஸில் நம்பர் தான். ஸோ திஸ் சீக்வன்ஸ் இஸ் கால்டு subsequence of the given sequence. So இதுதான் 1 2 3, இதுதான் n1 சொல்றோம். Here n1 value is 2, this is n2, n2 value is 4. இந்த சஃபிக்ஸில் உள்ளதான் n1, sn1, sn1, sn2, sn3 அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா. Here the s1 value is 2, here the n1 value is 2, n2 value is 4, n3 value is 6 and so on like that. இப்போ நான் வேற ஒரு சப்சீக்வன்ஸை என்னால் டிஃபைன் பண்ண முடியும். ஈவன் டேர்ம்ஸை மட்டும் எடுத்து எழுதுற மாதிரி, ஆட் டேர்ம்ஸை மட்டும் எடுத்து எழுதுனாக்கா s1, s3, s5, s7 and so on. It is also one of the subsequence of a original sequence. இல்லை மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 டேர்ம்ஸ் மட்டும் எடுத்து எழுதுவோம் நம்ம அப்படின்னு எடுத்தாக்கா நம்ம என்ன எழுதுனாக்கா s4, s8, s12, s16 அப்படின்னு எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ஆல் தீஸ் ஆர் சப்சீக்வன்ஸ் ஆஃப் தி ஒரிஜினல் சீக்வன்ஸ், தட்ஸ் ஆல். ஸோ அது ஒரு சீக்வன்ஸோட சப்சீக்வன்ஸ்னாக்கா அதில் உள்ள சில டேர்ம்ஸை அவாய்ட் பண்ணிட்டு அந்த சீக்வன்ஸ் எடுத்து எழுதுறது தான் சப்சீக்வன்ஸ் ஆஃப் தி கிவன் சீக்வன்ஸ், தட்ஸ் ஆல். அதை தான் அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு சீக்வன்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். என்ன எக்ஸாம்பிள்? சீக்வன்ஸ் 1/n. ஸோ இட் இஸ் ஏ ஃபங்க்ஷன், தட்ஸ் ஆல். இதை எப்படி ஃபங்க்ஷன் சொல்லணும் அப்படின்னாக்கா, சம் ஃபங்க்ஷன்னா டொமைன் வந்து நேச்சுரல் நம்பர்னு சொல்லியிருக்கோம். ஸோ 1/n அப்படின்னாக்கா 1 அப்படிங்கிற நம்பரோட இமேஜ் வந்து 1/1, 2 அப்படிங்கிற நம்பரோட இமேஜ் வந்து 1/2, 3 அப்படிங்கிற நேச்சுரல் நம்பரோட இமேஜ் 1/3, 4ஓட இமேஜ் வந்து 1/4, 5ஓட இமேஜ் வந்து 1/5 அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த சீக்வன்ஸை ஃபங்க்ஷன் ஃபார்மெட்டில் எழுதி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா எப்படி எழுதலாம் அப்படின்னாக்கா, டொமைனில் நேச்சுரல் நம்பர்ஸ் போட்டுருங்க. டொமைனில் நேச்சுரல் நம்பர்ஸ் போட்டுட்டு என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 1 2 3 4 5 6. Image of 1 is 1, image of 2 is 1/2, image of 3 is 1/3, image of 4 is 1/4, image of 5 is 1/5, image of 6 is 1/6 and so on and so on. இதான் சீக்வன்ஸ் ஃபார்மெட்டில் எழுதுறதா எப்படி எழுதலாம்? 1, 1/2, 1/3, 1/4 and so on எழுதிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ இதுதான் சீக்வன்ஸோட டெஃபினேஷன். ஓகேங்களா? ரைட். 1/3, 1/4 and so on. சீக்வன்ஸ் ஃபார்மெட்டில் இந்த மாதிரி எழுதலாம். அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்து எழுதியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து இமேஜ் ஆஃப் 1 அர்த்தம், செகண்ட் டேர்ம் இமேஜ் ஆஃப் 2 அப்படின்னு அர்த்தம். தான் சீக்வன்ஸ் 1/n அப்படிங்கிற சீக்வன்ஸ். இதில் நெக்ஸ்ட் சீக்வன்ஸ் என்ன எழுதியிருக்கோம்? 1/2n - 1. 1/2n - 1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா, கிவன் சீக்வன்ஸ் 1/n சீக்வன்ஸில் ஆட் டேர்ம்ஸ் உள்ள சீக்வன்ஸை மட்டும் எழுதுறது தான் 1/2n - 1. அப்போ n = 1 கொடுத்தோம்னா நமக்கு என்ன வரும்? n = 1 கொடுத்தோம்னாக்கா நமக்கு 1/2 - 1 1/1 1ன்னு வரும். n = 2 சப்ஸ்டிட் பண்ணும்பொழுது 1/3 வரும். n = 4 சப்ஸ்டிட் பண்ணும்பொழுது நமக்கு என்ன வரும்? 3 சப்ஸ்டிட் பண்ணோம்னாக்கா 5, 4 சப்ஸ்டிட் பண்ணோம்னாக்கா 7. அப்போ இந்த சீக்வன்ஸில் இந்த ஏற்கனவே நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்க இந்த சீக்வன்ஸோட என்ன அப்படின்னு கேட்டோம்னாக்கா, இது வந்து 1, 1/2, 1/3, 1/4, 1/5 போயிட்டு இருக்கும். 1/2n - 1 அப்படிங்கிற சீக்வன்ஸ் வந்து 1, அடுத்து 2 அப்ளை பண்ணோம்னாக்கா 1/3, அடுத்து 1/5, அடுத்து 1/7 அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஸோ இந்த சீக்வன்ஸோட ஆட் டேர்ம்ஸ் உள்ள வேல்யூஸ் மட்டும் எடுத்து போகிறோம். அதான் இந்த சீக்வன்ஸ். அடுத்து 1/n ஃபேக்டோரியல் இஸ் ஆல்சோ சப்சீக்வன்ஸ் ஆஃப் 1/n ஃபேக்டோரியல், 1/n சீக்வன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னவா இருக்கும்? 1 இருக்கும். செகண்ட் டேர்ம் வந்து 1/2 ஃபேக்டோரியல்னா 1/2 தான். தேர்ட் டேர்ம் 1/3 ஃபேக்டோரியல்னா 1/6 வரும். ஃபோர்த் டேர்ம் 1/4 ஃபேக்டோரியல்னா 1/24 வரும். ஸோ இட் இஸ் ஆல்சோ சப்சீக்வன்ஸ் ஆஃப் தி ஒரிஜினல் சீக்வன்ஸ் 1/n. இதான் ஒரு சீக்வன்ஸுக்கு சப்சீக்வன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அது நீங்கள் ஒரு ஃபார்மேட்டில் எழுதலாம், இல்லை மிடில் டேர்ம்ஸை சில டேர்ம்ஸை அவாய்ட் பண்ணிட்டு எழுதுறோம், அவ்வளோதான். அதான் சப்சீக்வன்ஸ் ஆஃப் ஏ கிவன் சீக்வன்ஸ். கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ். What do you mean by convergent sequence? Limit of a sequence. We say that a real number L is the limit of a sequence Sn if for every epsilon greater than 0 there exists a positive integer m such that n greater than or equal to m
modulus of Sn minus L is less than epsilon. இந்த டெஃபினேஷனோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு சீக்வன்ஸ் எழுதுறேன். இந்த சீக்வன்ஸ் என்ன அப்படின்னாக்கா, சீக்வன்ஸ் Sn is nothing but the sequence S1, S2, S3, S4 and so on, Sn and so on அப்படின்னு போயிட்டே இருக்கு இந்த சீக்வன்ஸ். இந்த சீக்வன்ஸ் வந்து எல் அப்படிங்கிற லிமிட்டு கன்வர்ஜ் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, இந்த சீக்வன்ஸில் ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு மேலே, அந்த சர்டன் ஸ்டேஜுக்கு மேலாம் ஒரு சீக்வன்ஸில் ஃபஸ்ட்டு 10 நம்பர்ஸ்க்கு மேலே இருக்கலாம், இல்லை ஃபஸ்ட்டு 100 நம்பர்ஸ்க்கு மேலே இருக்கலாம். ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு மேலே அந்த சீக்வன்ஸில் உள்ள எல்லா நம்பர்ஸுக்கும் இந்த ஃபிக்ஸ்டு வேல்யூவோட டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சோம்னாக்கா, தட் டிஃபரன்ஸ் இஸ் வெரி 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 ஸ்மால். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சீக்வன்ஸில் ஒரு குறிப்பிட்ட டேர்ம்ஸ்க்கு அந்தாண்ட உள்ள எல்லா நம்பருமே அந்த ஃபிக்ஸ்டு நம்பருக்கு வெரி க்ளோஸாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ Sn minus L less than epsilon ஆனாக்கா Snக்கும் அந்த Lக்கும் உள்ள வித்தியாசம் ரொம்ப கம்மி. தட் மீன்ஸ் ஆல் த நம்பர்ஸ் ஆஃப்டர் certain ஸ்டேஜ் ஆர் வெரி க்ளோஸ் டு L. அதுனாது we can find n such that n greater than or equal to n-னாக்கா அந்த ஒரு ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப்டர் certain ஸ்டேஜ்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஆஃப்டர் certain ஸ்டேஜ் தான் கேபிட்டல் N. ஒரு 10 நம்பருக்கு அந்தாண்ட இல்லை ஒரு 100 நம்பருக்கு அந்தாண்ட ஒரு சீக்வன்ஸில் உள்ள ஃபஸ்ட்டு 1000 நம்பர்ஸ்க்கு அந்தாண்ட உள்ள எல்லா டேர்ம்ஸும் அப்படிங்கிறது தான் n greater than or equal to n. ஸோ a sequence converges to limit L அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, அந்த சீக்வன்ஸில் உள்ள ஃபஸ்ட்டு n டேர்ம்ஸ்க்கு அந்தாண்ட உள்ள எல்லா நம்பர்ஸும் அந்த ஃபிக்ஸ்டு நம்பருக்கும் அதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் ரொம்ப 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 கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த டெஃபினேஷனோட மீனிங். அப்போ லிமிட் ஆஃப் ஏ சீக்வன்ஸை எப்படி எழுதலாம் நம்ம அப்படின்னாக்கா, we write limit n tends to infinity Sn equal to L, or one can also write Sn tends to L as n tends to infinity. இந்த ரெண்டு ஃபார்மேட்டில் எப்படி வேணாலும் எழுதலாம். If a sequence has a limit, then the limit is a finite and definite real number. ஒரு சீக்வன்ஸுக்கு லிமிட் இருக்குனாக்கா அந்த சீக்வன்ஸ் அந்த லிமிட் வந்து என்ன நம்பராக தான் இருக்குனாக்கா ஃபைனைட் ரியல் நம்பராக தான் இருக்கும். சரி, இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு சீக்வன்ஸ் 1/n அப்படிங்கிற ஒரு சீக்வன்ஸ் பார்த்துருக்கோம். அந்த 1/n சீக்வன்ஸோட லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, த லிமிட் ஆஃப் த 1/n சீக்வன்ஸ் இஸ் 0. ஏன்னா அந்த சீக்வன்ஸ் எழுதணும்னாக்கா உங்களுக்கு தெரியும் 1,1/2, 1/3. ஸோ இதில் வந்து என்ன சீக்வன்ஸ் நம்பர்லாம் இருக்கும், 1/1 crore அப்படிங்கிற நம்பர்லாம் இருக்கும். 1/1000 நம்பர் இருக்குமானாக்கா இருக்கும். 1/1 lakh அப்படிங்கிற நம்பர் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கும். ஸோ இப்படியே போக 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 அந்த நம்பர்ஸ் எல்லாமே எதை நோக்கி போயிட்டுருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 0 நோக்கி போயிட்டுருக்கும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? 1/n அப்படின்னாக்கா n பதில் இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணுங்க. 1/infinity அப்படின்னு போட்டோம்னா ஆன்சர் என்ன? இன்ஃபினிட். 1/infinity is equal to 0. அப்போ கடைசியாக அந்த டேர்ம்ஸ் எல்லாம் எதை நோக்கி போயிட்டுருக்குன்னா 0 நோக்கி போயிட்டுருக்கும். அடுத்து ஒரு சீக்வன்ஸ் சொல்கிறேன், கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ் சொல்கிறேன். எப்படி அப்படின்னாக்கா 2,2,2,2,2 அப்படின்னே ஒரு சீக்வன்ஸ் எழுதி போயிட்டுருக்கேன். அப்படிலாம் எழுத முடியுமா? இது செட்டு கிடையாதுங்க, இது சீக்வன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு 2ங்கிறது இமேஜ் ஆஃப் 1, செகண்ட் 2ங்கிறது இமேஜ் ஆஃப் 2, தேர்டு 2ங்கிறது இமேஜ் ஆஃப் 3, ஃபோர்த்து 2 அப்படிங்கிறது இமேஜ் ஆஃப் 4 அப்படின்னு அர்த்தம். ஸோ இஸ் இட் சீக்வன்ஸ்? யா, இட் இஸ் ஏ சீக்வன்ஸ். இதை ஃபங்க்ஷனாக எழுதணும்னா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனாக இருக்கும். தட்ஸ் ஆல். வாட் இஸ் த லிமிட் ஆஃப் தி சீக்வன்ஸ் அப்படின்னு கேட்டோம்னாக்கா, இதில் உள்ள எல்லா நம்பருமே 2. அப்போ ஃபைனலாக கிடைக்கிற நம்பரும் 2 தான். ஸோ இட் இஸ் கன்வர்ஜஸ் டு 2. ஸோ அதான் இஃப் Sn இஸ் கான்ஸ்டன்ட், கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ் வந்து லிமிட் என்னவாக இருக்கும்? கான்ஸ்டன்ட்டாக தான் இருக்கும், அது சேம் நம்பராக தான் இருக்கும். அடுத்து இஃப் Sn இஸ் ஏ சீக்வன்ஸ் ஆஃப் நான் நெகட்டிவ் நம்பர்ஸ் சச் தட் லிமிட் ஆஃப் Sn ஈக்குவல் டு L, தென் L greater than or equal to 0. அதாவது ஒரு சீக்வன்ஸோட எல்லா டேர்ம்ஸும் நான் நெகட்டிவ் நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா, நான் நெகட்டிவ் நம்பர்ஸ்னால் என்னன்னாக்கா பாசிட்டிவ் நம்பர்ஸ் ஆர் 0, அதான் நான் நெகட்டிவ் நம்பர்ஸ். ஒரு சீக்வன்ஸோட உள்ள எல்லா நம்பர்ஸும் நெகட்டிவ் நம்பர் இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த சீக்வன்ஸ் எதுக்கு தான் கன்வர்ஜ் ஆகும்னாக்கா, கன்வர்ஜ் ஆகிற லிமிட்டும் நெகட்டிவ் நம்பர் வரதுக்கு சான்சஸ் கிடையாது. ஸோ ஒரு சீக்வன்ஸில் உள்ள எல்லா நம்பர்ஸுமே பாசிட்டிவ் ஆர் 0வாக தான் இருக்குது அப்படின்னாக்கா அந்த சீக்வன்ஸ் கன்வர்ஜ் ஆகிற லிமிட்டும் பாசிட்டிவ் அல்லது 0வாகத்தான் இருக்கும். Convergent sequence. If a sequence has a limit L, we say that Sn converges to L. அப்போ what do you mean by convergent sequence? ஒரு சீக்வெண்ட்டுக்கு லிமிட் இருந்து அந்த லிமிட்டோட வேல்யூ Lன்னு சொன்னோம்னாக்கா அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்னாக்கா that sequence is converges to L அப்படின்னு சொல்லலாம். இதுதான் convergent sequence ஓட மீனிங்.
கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ்னால் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கணும். அந்த லிமிட் இருந்துச்சுனாக்கா கன்வர்ஜஸ் டு எல் அப்படின்னு சொல்கிறோம். தட்ஸ் ஆல். இஃப் a sequence has a limit then the limit point is unique. ஒரு சீக்வன்ஸுக்கு லிமிட் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா அப்போ எத்தனை லிமிட் இருக்கும்? ஒரே ஒரு லிமிட் தான் இருக்கும். If a sequence Sn converges to L, then any subsequence of Sn is also converges to L. ஏற்கனவே நம்ம ஒரு ரிசல்ட் பார்த்துருக்கோம். அது எல்லாம் பேசிக்காக அந்த 1/n சீக்வன்ஸ் வச்சே சொல்லலாம். ஸோ 1/n சீக்வன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1, 1/2, 1/3, 1/4, 1/5 அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஸோ இது கடைசியாக எதை போய் கன்வெர்ஜ் ஆகும்னு கேட்டால் 0 நோக்கி கன்வெர்ஜ் ஆகும். ஸோ இதுக்கு நான் சப்சீக்வன்ஸ் எழுதுறேன். ஸோ சப்சீக்வன்ஸ்னாக்கா மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 உள்ள டேர்ம்ஸை மட்டும் எழுதுமே. மல்டிபிள்ஸ் ஆஃப் 3னா 3 தேர்டு டேர்ம் 1/3, அடுத்து 6th டேர்ம் 1/6, அடுத்து 1/9, அதுக்கப்புறம் 1/12. ஸோ இது என்னன்னு கேட்டினாக்கா this is image of 3, this is image of 6, this is image of 9. மிடில் டேர்ம் இடையில டேர்ம்ஸ் விட்டு எழுதியிருக்கேன். தட்ஸ் ஆல். அதாவது நேச்சுரல் நம்பர் டொமைனை வந்து என்ன பார்த்தீங்கன்னாக்கா மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 செலக்ட் பண்ணிட்டு நேச்சுரல் நம்பரோட சப்செட் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 செலக்ட் பண்ணிட்டு அதோட இமேஜஸ் எல்லாம் எடுத்து எழுதியிருக்கேன். இதுதான் இந்த சீக்வன்ஸோட சப்சீக்வன்ஸ். சரி, இந்த சப்சீக்வன்ஸோட லிமிட்லாம் எதை நோக்கி போயிட்டு இருக்கோம்? இட் இஸ் ஆல்சோ கன்வர்ஜஸ் டு 0. ஏன்னா இதுவும் அப்படியே ஸ்டேஜ் போக எல்லாமே நம்பரும் வெரி 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 ஸ்மால் நம்பர் ஆஃப் ஸ்மால் பாசிட்டிவ் நம்பராக போயிட்டு இருக்கும். ஸோ தட் இஸ் அ கன்வர்ஜஸ் டு 0. ஒரு சீக்வன்ஸ் கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு சப்சீக்வன்ஸ் எடுத்தோம்னா அந்த ஒரிஜினல் சீக்வன்ஸோட லிமிட் என்னவோ அதே தான் அதோட சப்சீக்வன்ஸுக்கும் லிமிட்டாக இருக்கும். அடுத்த டெஃபினேஷன்லேயே அதே சொல்லியிருக்கோம். All subsequence of a convergent sequence converges to the same limit. Given sequence convergent sequence இருந்து அதோட லிமிட் எல்லாம் இருந்துச்சுன்னா அதோட சப்சீக்வன்ஸ் எல்லாத்துக்கும் அதே லிமிட் தான் வரும். இந்த சீக்வன்ஸ் Sn equal to -1 whole power n is not convergent. இந்த சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜென்ட் இல்லைங்கிறாங்க. ஏன் கன்வர்ஜென்ட் இல்லை? அந்த சீக்வன்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்க. அந்த சீக்வன்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ண என்ன வரும்? ஃபர்ஸ்ட் டேர்ம் n equal to 1 அப்ளை பண்ணோம்னா -1 வரும். செகண்ட் டேர்ம் 1, தேர்ட் டேர்ம் -1, ஃபோர்த் டேர்ம் 1, -1 அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ லிமிட்னா என்ன அர்த்தம்? ஒரு சீக்வன்ஸோட குறிப்பிட்ட நம்பருக்கு அப்புறம் அந்த கிவன் நம்பருக்கும் அந்த சீக்வன்ஸோட எல்லா டேர்ம்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும் அர்த்தம். சரி, ஓகே. இப்போ இந்த சீக்வன்ஸோட லிமிட் நான் 1ன்னு எடுக்கிறேன்னே வச்சுக்கோங்களேன். இதில் நீங்கள் எந்த நம்பர் எடுத்தாலும், நீங்கள் 1000க்கு மேலே உள்ள நம்பர் எடுத்தாலும் சரி தான், ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே Snக்கும் 1க்கும் உள்ள நம்பர் வந்து வெரி 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 ஸ்மால்னு சொல்ல முடியுமா? வெரி வெரி ஸ்மால்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் 0.1 சொல்ல முடியுமானாக்கா முடியாது. இப்போ நீங்கள் Snக்கு மேலே 1 அப்ளை பண்ணிங்கன்னா 1 - 1 0 வரும். ஆனால் அடுத்த டைம் என்ன இருக்கும்? -1 வரும். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே அதுக்கு அந்தாண்ட உள்ள எல்லா நம்பரும் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுமானாக்கா பண்ணாது. இப்போ 1 சாட்டிஸ்ஃபை பண்ணும், அதுக்கு அடுத்த வர நம்பர் -1 இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அதுக்கு அடுத்த நம்பர் 1 சாட்டிஸ்ஃபை பண்ணும், அதுக்கு அடுத்த நம்ம வர -1 நம்பர் சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஸோ ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் உள்ள எல்லா நம்பரும் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கானாக்கா இல்லை. அப்போ இந்த சீக்வன்ஸோட லிமிட் 1 வர முடியாது. ஸோ -1 வரதுக்கு சான்சஸ் இருக்கா? -1 வர முடியாது. ஸோ ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே எல்லா நம்பருக்கும் லிமிட்டோட டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கும் போது சின்ன நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்கானாக்கா இல்லை. ஸோ இட் இஸ் நாட் எ கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ். அடுத்து Sn அப்படின்னு ஒரு சீக்வன்ஸ் சொல்லியிருக்கோம். வாட் இஸ் Sn? Sn equal to sin n pi theta where theta is rational number such that 0 less than theta less than 1 is not convergent. For theta is equal to 0 and theta is equal to 1, the sequence clearly converges to 0. சரி, இப்போ theta 0 அப்படின்னா என்ன நடக்கும்? முதல்ல அதை எழுதி பாருங்க. எழுதி பார்த்தா தான் தெரியும். இந்த சீக்வன்ஸை பற்றி எடுத்த உடனே ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஸோ தீட்டாவுக்கு பதிலாக 0 அப்படின்னு அப்ளை பண்ணும் பொழுது என்ன வரும்னு கேட்டால் டோட்டலாக அந்த டேர்ம் பூரா 1 அப்ளை பண்ணிங்கனாக்கா sin 0 வரும். 2 அப்ளை பண்ணாலும் நமக்கு sin 0 தான் வரும். ஏன்னா 2 × π × 0. 3 அப்ளை பண்ணாலும் sin 0 தான் வரும். ஸோ அப்போ எல்லா நம்பருமே sin 0 வரும். sin 0 வேல்யூ நமக்கு என்ன? 0 0 0 0. எல்லா நம்பருமே 0. அப்போ லிமிட் ஆஃப் தி சீக்வன்ஸ் 0.
அடுத்து 1 அப்படின்னு அப்ளை பண்ணால் நமக்கு சீக்வன்ஸ் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா n = 1 அப்ளை பண்ணும் பொழுது நமக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா sin n pi அப்படின்னு இருக்கும். அப்போ 1 அப்ளை பண்ணோம்னாக்கா sin pi, 2 அப்ளை பண்ணோம்னாக்கா நமக்கு என்ன வரும்னாக்கா sin 2 piன்னு வரும். ஸோ ஃபஸ்ட்டு தீட்டா = 0 அப்ளை பண்ணும்பொழுது வர சீக்வன்ஸு, அடுத்து தீட்டாக்கு பதிலாக 1ன்னு அப்ளை பண்ணாக்கா இந்த மாதிரி சீக்வன்ஸ் கிடைக்கும். ஸோ சைன் ஆஃப் இன்டிஜர் மல்டிபிள் ஆஃப் பையோட ஆன்சர் எல்லாமே 0. sin pi, sin 2 pi, sin 3 pi அதோட ஆன்சர்ஸ் எல்லாமே என்ன வரும் நமக்குனாக்கா 0 தான் வரும். ஸோ இட் இஸ் ஆல்சோ கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ். ஆல் த மெம்பர்ஸ் ஆர் 0. ஸோ இட் இஸ் கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ், கன்வர்ஜஸ் டு 0. அடுத்து தீட்டா வேல்யூ வந்து 0 to 1ல உள்ள ரேஷனல் நம்பராக இருந்தாக்கா இது கன்வர்ஜென்ட்டாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நான் தீட்டா = 1/2ன்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ தீட்டா = 1/2ன்னு செலக்ட் பண்ணோம்னாக்கா இந்த சீக்வன்ஸ் எப்படி வரும்? சீக்வன்ஸ் Sn = 1/2ன்னு தீட்டாக்கு பதிலாக 1/2 போட்டணும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் 1 அப்ளை, n இருக்கிற இடத்துல 1 அப்ளை பண்ணுங்க. அப்போ என்ன வரும்னாக்கா π/2 வரும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் sin π/2, செகண்ட் டைம் n = 2, தீட்டா = 1/2 அப்ளை பண்ணோம்னாக்கா sin πன்னு வந்துடும். அடுத்து தேர்டு டைம் n = 3, தீட்டா = π/2 அப்போ என்ன வந்துருன்னு கேட்டிங்கனாக்கா sin 3π/2 அப்படின்னு வரும். ஸோ தீட்டா = 1/2ன்னு அப்ளை பண்ணிட்டு என்னோட வேல்யூ 1 2 3 4 5 6ன்னு அப்படியே அப்ளை பண்ணும்பொழுது உங்கள் சீக்வன்ஸ் இப்படி தான் வருது. ஸோ sin π/2 ஆன்சர் வந்து 1, sin π ஆன்சர் வந்து நமக்கு என்ன வரும்னாக்கா 0 வரும். sin 3π/2 ஆன்சர் நமக்கு என்ன வரும்னு கேட்டிங்கனாக்கா -1 வரும். அதுக்கப்புறம் என்னோட வேல்யூ 4 அப்படின்னு அப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா sin 4π/2 0 அப்படியே வரும். அதுக்கு அடுத்து திருப்பி நமக்கு 1 வரும், அதுக்கப்புறம் நமக்கு 0 வரும். இப்படியே தான் போயிட்டுருக்கும். இப்படி போகும்பொழுது 1 0 -1 இந்த 3 நம்பரில் திருப்பி நம்பர்ஸ் ரிப்பீட்டேஷன் வந்துகிட்டே இருக்கும் ஒழிய எல்லா நம்பரும் பர்டிகுலராக ஒரு நம்பர் நோக்கி ஃபோக்கஸ் ஆகி போயிட்டே இருக்குமானாக்கா ஃபோக்கஸ் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ அதனால தான் இது என்னன்னு சொல்கிறோம்னாக்கா அது சீக்வன்ஸ் இஸ் நாட் கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் வென் தீட்டா is between 0 to 1 and rational number. இந்த ஃபார்மட்ல இருந்துச்சுனாக்கா இந்த சீக்வன்ஸ் வந்து தீட்டா = 0 டிகிரியும் 0 தீட்டா = 0 தீட்டா = 1 அப்படிங்கிற நம்பர் அப்ளை பண்ணும்பொழுது மட்டும்தான் அந்த சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸாக இருக்கும், கன்வர்ஜஸ் டு 0வாக இருக்கும். இதை தவிர வேற எந்த நம்பர் அப்ளை பண்ணாலும் அது கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸாக இருக்காது. அடுத்து டைவர்ஜென்ட் சீக்வன்ஸ். ஸோ வெரி சிம்பிள் டெஃபினிஷன். A sequence is divergent if it is not convergent. ஒரு சீக்வன்ஸ் எழுதுறேன், அந்த சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜ் ஆகல ஒரு லிமிட்டுக்கு அப்படின்னாக்கா அந்த சீக்வன்ஸ் வந்து டைவர்ஜென்ட் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நான் அந்த சீக்வன்ஸ் எழுதியிருக்கேன், என்னது 1, 0 1 0 -1 1 0 -1 எழுதியிருக்கேன். ஸோ ஒரு பர்டிகுலர் லிமிட்டுக்கு இது கன்வர்ஜ் ஆகுதான்னு கேட்டிங்கனாக்கா கன்வர்ஜ் ஆகல. ஸோ அப்போ இது வந்து ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் ஆஃப் டைவர்ஜென்ட் சீக்வன்ஸ். இதான் டைவர்ஜென்ட் சீக்வன்ஸ் சொல்கிறோம். அதில் அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க டைவர்ஜென்ட் சீக்வன்ஸ். Sn = சீக்வன்ஸ் Sn. அப்போ Sn = சீக்வன்ஸ் Sn அப்படின்னாக்கா அதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன வரும்? n = 1 அப்ளை பண்ணிங்கன்னா 1 இமேஜ் ஆஃப் 1 அர்த்தம், 2 இஸ் இமேஜ் ஆஃப் 2, 3 இஸ் இமேஜ் ஆஃப் 3, n வேல்யூ 1 2 3 4 அப்ளை பண்ணிங்கன்னா அப்படி போயிட்டே இருக்கும். இதுதான் சீக்வன்ஸ். ஸோ சர்டன் ஸ்டேஜ் போக எது ஒரு பர்டிகுலர் ஃபைனைட் நம்பரை நோக்கி போதான்னு கேட்டிங்கன்னா போகல. ஸோ லிமிட் என்னவா வருது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இன்ஃபினிட்டியை நோக்கி போயிட்டு இருக்கு எல்லா நம்பருமே. ஸோ லிமிட் எக்ஸிஸ்டா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஸோ இட் இஸ் ஆல்சோ டைவர்ஜென்ட் சீக்வன்ஸ். A sequence Sn diverges to infinity as n tends to infinity. ஒரு சீக்வன்ஸ் வந்து இன்ஃபினிட்டிக்கு டைவர்ஜ் ஆகுது அப்படிங்கிறத மேத்தமெட்டிக்கலாக எப்படி சொல்லணும் அப்படின்னாக்கா ஃபார் எவ்வரி ரியல் நம்பர் k பாசிட்டிவ் there exists a positive integer m such that Sn greater than m for n greater than or equal to m. in symbol இதை சிம்பாலிக்கலாக சொல்லணும்னாக்கா limit n tends to infinity Sn equal to infinity or as n tends to infinity Sn tends to infinity. இதான் இதோட மேத்தமெட்டிக்கல் டெஃபினிஷன். அதாவது ஒரு சீக்வன்ஸ் டைவர்ஜஸ் டு பிளஸ் இன்ஃபினிட்டின்னு வருதுன்னாக்கா நீங்கள் என்ன நம்பர் சொன்னாலும் அதை விட பெரிய நம்பர் அந்த சீக்வன்ஸில் ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு மேலே வந்துக்கிட்டே இருக்கும். அதான் ஃபார் எவ்வரி கே பாசிட்டிவ் ஃபார் தேர் எக்ஸிஸ்ட் எம் சச் தட் Sn கிரேட்டர் தென் கே ஃபார் ஆல் n கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு எம் அப்படின்னாக்கா நீ எவ்வளோ கேங்கிறதா நீங்கள் எவ்வளோ பெரிய நம்பர் சொன்னாலும் கேங்கிறது நீங்கள் 1 lakh 1 crore
அப்படிங்கிற நீ கே எவ்வளோ பெரிய நம்பர் சொன்னாலும் அதை விட பெரிய எண்கள் அந்த சீக்வன்ஸில் ஒரு செட்டன் ஸ்டேஜுக்கு மேலே இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதான் எஸ்என் கிரேட்டர் தன் கே ஃபார் என் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு எம் அப்படிங்கிறதோட மீனிங். டைவர்ஜஸ் டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னா அப்போ டைவர்ஜஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டினா என்ன அர்த்தம்? அப்படியே யோசிச்சு பாருங்க. ஒரு செர்டன் ஸ்டேஜுக்கு மேலே நீங்கள் என்ன நம்பர் சொன்னாலும் அந்த நம்பரை விட சின்ன நம்பர்ஸ் அந்த சீக்வன்ஸில் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் -1 crore சொன்னீங்கன்னாக்கா -1 crore 1 அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து போயிட்டே இருக்கும். ஸோ அதான் சீக்வன்ஸ் டைவர்ஜஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டி. ஸோ டைவர்ஜஸ் டு ப்ளஸ் இன்ஃபினிட்டிக்கு எக்ஸாம்பிள் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், அங்கேயும் பார்த்துட்டோம், திருப்பி இதே தான். ஸோ சீக்வன்ஸ் n is a diverges to plus infinity. A sequence Sn diverges to minus infinity as n tends to infinity. ஒரு சீக்வன்ஸ் எப்போ டைவர்ஜஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டின்னு சொல்கிறோம்னாக்கா ஒரு செர்டன் ஸ்டேஜுக்கு மேலே அந்த சீக்வன்ஸோட எல்லா வேல்யூம் அந்த நம்பரோட கம்மியாக இருக்கும்னு சொல்லியிருக்கோங்களா? தட்ஸ் ஆல். அதான் Sn less than k. A sequence Sn diverges to minus infinity as n tends to infinity. If for any real number k positive, there exists a positive integer m such that Sn less than minus k for n greater than or equal to m. நீங்கள் எந்த மாதிரி நம்பர் சின்ன நம்பர் சொன்னாலும் அதை விட சிறிய நம்பர்ஸ் அந்த சீக்வன்ஸில் இருக்கும். ஏன்னா கே பாசிட்டிவ்னா மைனஸ் கே என்ன ஆகிடும்? நெகட்டிவாக இருக்கும். ஸோ நெகட்டிவ் நம்பர் நீங்கள் -1 lakh அப்படின்னு ஒரு சின்ன நம்பர் சொல்கிறீங்கனாக்கா அதை விட சின்ன நம்பர்ஸும் அந்த சீக்வன்ஸில் அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ ஒரு சீக்வன்ஸோட ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு மேலே எல்லா நம்பர்ஸும் மைனஸ் இன்ஃபினிட்டி நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம், அதோட மீனிங். ஸோ அந்த மைனஸ் இன்ஃபினிட்டியை நோக்கிட்டு போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் சொல்லுங்க அப்படின்னாக்கா ஒரு அழகான சீக்வன்ஸ் சொல்லியிருக்காங்க. என்ன சீக்வன்ஸ் அப்படின்னாக்கா எஸ் லாக் ஆஃப் ஃபர்ஸ்ட் n ஈக்குவல் டு 1 அப்ளை பண்ணுனாக்கா லாக் ஆஃப் 1/1 வரும். ஸோ லாக் ஆஃப் 1/1 லாக் 1 லாக் ஆஃப் 1/2 லாக் ஆஃப் 1/3 லாக் ஆஃப் 1/4 அப்படின்னு எழுதணும். அப்படின்னாக்கா அடுத்த ஸ்டெப்பில் எப்படி எழுதிக்கலாம்னாக்கா லாக் 1 ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னாக்கா முன்னாடி வந்துடும் -log 2. அடுத்து என்ன வந்துடும் கேட்டிங்கனாக்கா -log 3 -log 4 அப்படின்னு எழுதிட்டே இருக்கலாம். ஸோ இப்படி போகும்பொழுது log 1 வேல்யூ 0. ஸோ நெகட்டிவ் நம்பர்ஸில் சின்ன நம்பராக போயிட்டே இருக்கும் எல்லாமே. ஸோ செகண்ட் நம்பரோட தேர்ட் நம்பர் சின்னதாக இருக்கும், ஃபர்ஸ்ட் நம்பரோட செகண்ட் நம்பர் சின்னதாக இருக்கும், செகண்ட் நம்பரோட தேர்ட் நம்பர் சின்னதாக இருக்கும், தேர்ட் நம்பரோட ஃபோர்த் நம்பரே போயிட்டே இருக்குது. ஆனால் எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னா மைனஸ் இன்ஃபினிட்டியை நோக்கி போயிட்டே இருக்கும். So it is also one of the example of divergent sequence. இந்த divergent sequenceல அடுத்து ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னாக்கா அதுக்கு முன்னாடி subsequence கான்செப்ட் பேஸ் பண்ணி ஒரு ரிசல்ட் இருக்கு. என்ன ரிசல்ட்? If a sequence diverges to plus infinity or minus infinity, so does any subsequence of Sn. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா ஒரு சீக்வன்ஸ் வந்து பிளஸ் இன்ஃபினிட்டிக்கு டைவர்ஜ் ஆகுதுன்னா அதோட சப்சீக்வன்ஸும் பிளஸ் இன்ஃபினிட்டிக்கு தான் டைவர்ஜ் ஆகும். ஒரு சீக்வன்ஸ் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டிக்கு டைவர்ஜ் ஆகுதுனாக்கா அதோட சப்சீக்வன்ஸும் மைனஸ் இன்ஃபினிட்டிக்கு தான் டைவர்ஜ் ஆகும். அவ்வளோதான் இதோட அர்த்தம். ஆசிலேட்ஸ், ஆசிலேட்டரி சீக்வன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஆசிலேட்டரி சீக்வன்ஸ் இஸ் நதிங் பட் ஏ ஸ்பெஷல் டைப் ஆஃப் டைவர்ஜென்ட் சீக்வன்ஸ். ஒரு சீக்வன்ஸ் கன்வர்ஜ் ஆகலைன்னா அது டைவர்ஜென்ட் சீக்வன்ஸ் தான். இப்போ டைவர்ஜென்ட் சீக்வன்ஸில் 2 கேஸ் பார்த்துட்டோம். டைவர்ஜஸ் டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி, டைவர்ஜஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டி. வேறு மாதிரி டைவர்ஜென்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னாக்கா அதுதான் அந்த ஆசிலேட்ஸ். இஃப் ஏ சீக்வன்ஸ் Sn diverges but does not diverge to plus infinity and does not diverges to minus infinity, we say that the sequence Sn is oscillates. ஒரு சீக்வன்ஸ் டைவர்ஜன் சொல்லியாச்சு, ஆனால் ப்ளஸ் இன்ஃபினிட்டிக்கும் போக மாட்டேங்குது, மைனஸ் இன்ஃபினிட்டிக்கும் போக மாட்டேங்குது அப்படின்னாக்கா அந்த சீக்வன்ஸ் என்னன்னு சொல்கிறோம்? ஆசிலேட்னு சொல்கிறோம். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க 1, இப்போ இது வந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டிக்கு டைவர்ஜ் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 3, இப்போ 3க்கு அடுத்து -4 இருந்துச்சு. 3 பெரிய நம்பர்னா அதுக்கப்புறம் நம்பர் வந்து -4 சின்ன நம்பர். அடுத்து 5 பெருசுனாக்கா அதுக்கு அடுத்து -6 சின்னது. ஸோ ஏற்ற இறக்கம் பிக்கர் ஸ்மாலர் பிக்கர் ஸ்மாலர் பிக்கர் ஸ்மாலர்னு போயிட்டே இருக்க ஒழிய ஆஃப்டர் சர்டன் ஸ்டேஜுக்கு மேலே பிக்கர் நம்பராகவும் வர கிடையாது, சர்டன் ஸ்டேஜுக்கு மேலே ஸ்மாலர் நம்பரும் வர கிடையாது. ஸோ மேக்ஸிமம் லார்ஜர் வேல்யூ ஸ்மாலர் வேல்யூ கலந்து அந்த சீக்வன்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ஸோ ஒரு குறிப்பிட்ட நம்பரை நோக்கி போகவே இல்லை. அப்போ இது கன்வர்ஜென்ட் கிடையாது. பட் லார்ஜர் வேல்யூவாக போயிட்டு இருக்கா? அதுவும் இல்லை.
1 lakh இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தாக்கா -1 lakh அப்படின்னு இருக்கும். -1 lakh 1 இருக்கும். ஸோ அதேமாரி ஸ்மாலர் வேல்யூவாக போயிட்டே இருக்கா? அப்படியும் இல்லை. ஸோ அப்படிங்கிறப்ப ப்ளஸ் இன்ஃபினிட்டிக்கும் போக முடியாது, மைனஸ் இன்ஃபினிட்டிக்கும் போக முடியாது. ஸோ தி சீக்வன்ஸ் இஸ் கால்ட் ஆசிலேட் சீக்வன்ஸ். ஏற்கனவே ஆசிலேட் சீக்வன்ஸுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம் நம்ம. 1, -1, 1, -1, 1, -1. இது நல்ல ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆசிலேட்டரி சீக்வன்ஸுக்கு. ஸோ இது கன்வர்ஜ் ஆகாது. இது ப்ளஸ் இன்ஃபினிட்டிக்கும் போகாது, மைனஸ் இன்ஃபினிட்டிக்கும் போகாது. 1 -1 1 -1 மாற்றி மாற்றி வந்துட்டு இருக்கும். ஸோ இட் இஸ் ஆசிலேட்டரி சீக்வன்ஸ். அடுத்து ஒரு சீக்வன்ஸை எப்போ நம்ம வந்து பவுண்டட் சீக்வன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஒரு சீக்வன்ஸை எப்போ நம்ம பவுண்டட் சீக்வன்ஸ்னு சொல்ல போகிறோம். A sequence Sn is said to be bounded above if the range set Sn is bounded above. Bounded above அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியும். ஒரு சீக்வன்ஸை பவுண்டட் above செட்னு சொல்லணும்னா ரேஞ்ச் செட்டு பவுண்டட் above இருக்கணும். ஸோ இது வந்து ஏற்கனவே இந்த ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். இந்த சீக்வன்ஸ் இது வந்து செட்டு கிடையாது, இது சீக்வன்ஸ். இந்த சீக்வன்ஸை செட்டாக எழுதுங்க. இந்த சீக்வன்ஸை செட்டாக எழுதினோம்னாக்கா என்ன வரும்? 1, -1 மட்டும் வருமா? இந்த செட்டு பவுண்டட் எபோவா இல்லையா? ஆமாம், பவுண்டட் எபோ தான். ஏற்கனவே பவுண்டட் எபோனா என்ன, பவுண்டட் பிலோனா என்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். சரி, ஓகே. இந்த மாதிரி வேற ஒரு சீக்வன்ஸ் எழுதி காமிக்கிறோன்னா 1, 2, 3 1, 2, 3 1, 2, 3 அப்படின்னு எழுதுறோம். அப்படின்னாக்கா இட் இஸ் நாட் ஏ செட், இட் இஸ் ஏ சீக்வன்ஸ். ஸோ இட் இஸ் இமேஜ் ஆஃப் 1, இட் இஸ் இமேஜ் ஆஃப் 2, இட் இஸ் இமேஜ் ஆஃப் 3, இமேஜ் ஆஃப் 4, இமேஜ் ஆஃப் 5, இமேஜ் ஆஃப் 6, இமேஜ் ஆஃப் 7, இமேஜ் ஆஃப் 8, இமேஜ் ஆஃப் 9 அப்படின்னு அர்த்தம் இதெல்லாம். ஸோ இட் இஸ் ஏ சீக்வன்ஸ். இந்த சீக்வன்ஸ் வந்து பவுண்டட் சீக்வன்ஸா அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா இந்த சீக்வன்ஸோட ரேஞ்ச் எழுதணும். ரேஞ்சுனா என்னது? டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்ஸ் இன் திஸ் சீக்வன்ஸ் 1, 2, 3. இதுதான் ரேஞ்ச் ஆஃப் தி சீக்வன்ஸ். டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்டை மட்டும் எடுத்துக்கிறது தான் ரேஞ்ச். ரைட். இந்த ரேஞ்ச் வந்து பவுண்டட் எபோவா இருக்கா? ஓ ஆமாம், பவுண்டட் எபோவ். அப்போ இந்த சீக்வன்ஸ் பவுண்டட் எபோவ் சீக்வன்ஸ். இந்த ரேஞ்ச் வந்து பவுண்டட் பிலோவா இருக்கா? ஆமாம், அப்போ இந்த சீக்வன்ஸ் வந்து பவுண்டட் பிலோ சீக்வன்ஸ். இந்த ரேஞ்ச் வந்து பவுண்டட் செட்டாக இருக்கா? ஆமாம், அப்படின்னாக்கா கொடுத்துருக்க சீக்வன்ஸும் பவுண்டட் சீக்வன்ஸ். ஸோ ஏற்கனவே நம்ம வந்து பவுண்டட் எபோ செட்டு, பவுண்டட் பிலோ செட்டு, பவுண்டட் செட்னா என்னன்னு பார்த்து முடிச்சிட்டோம். அதை சீக்வன்ஸுக்கு சொல்கிறோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சீக்வன்ஸில் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டும் வரலாம், இல்லை சேம் ரிப்பீட்டேஷனும் இருக்கலாம் இல்லைங்களா? ஸோ அந்த சீக்வன்ஸில் உள்ள டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்ஸை மட்டும் எழுதி ஒரு செட்டாக மாற்றிக்கிட்டு அந்த செட்டு வந்து பவுண்டட் எபோவா, பவுண்டட் பிலோவா, இல்லை பவுண்டடான்னு செக் பண்ணிங்க, வேலை முடிஞ்சு போச்சு. அதான் பவுண்டட் சீக்வன்ஸோட அர்த்தம். ஸோ ஒரு சீக்வன்ஸை பவுண்டட் எபோன்னு சொல்கிறோம்னாக்கா அதோட ரேஞ்சு செட்டை எழுதி அது பவுண்டட் எபோவான்னு செக் பண்ணிக்கணும். தட்ஸ் ஆல். அதே மாதிரி ஒரு சீக்வன்ஸை பவுண்டட் பிலோன்னு சொல்கிறோம்னாக்கா அதோட ரேஞ்சு செட் வந்து என்னவா இருக்கணும்னாக்கா பவுண்டட் பிலோவா இருக்கணும். ஒரு சீக்வன்ஸை பவுண்டட்னு சொல்லணும்னாக்கா அந்த சீக்வன்ஸோட ரேஞ்ச் வந்து பவுண்டட் செட்டாக இருக்க வேண்டும். தட்ஸ் ஆல். If a sequence Sn is convergent, then it is bounded. இது முக்கியமான ரிசல்ட்னு சொல்லலாம். ஒரு சீக்வன்ஸ் கன்வர்ஜென்ட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த சீக்வன்ஸ் வந்து பவுண்டட் சீக்வன்ஸாக இருக்கும். அதாவது என்ன அர்த்தம்? அந்த சீக்வன்ஸுக்கு நம்மளால் அந்த சீக்வன்ஸோட ரேஞ்ச் செட்டுக்கு நம்ம சுப்ரீமம் இன்ஃபீமம் சொல்ல முடியும் அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான் பவுண்டட் செட்ஸ்னால். அந்த சீக்வன்ஸில் உள்ள நம்பர்ஸை விட மேக்ஸிமம் நம்பர்ஸும் நம்மளால் சொல்ல முடியும், மினிமம் நம்பர்ஸும் நம்மளால் சொல்ல முடியும் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு சீக்வன்ஸ் கன்வர்ஜென்ட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது பவுண்டடாக இருக்கும். அடுத்து கான்வர்ஸ் இஸ் நாட் ட்ரூ. அதுனா கான்வர்ஸ் இஸ் நாட் ட்ரூ. ஒரு சீக்வன்ஸ் பவுண்டடாக இருந்துச்சுன்னா அது கன்வர்ஜாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இங்கே எழுதியிருக்க சீக்வன்ஸ் 1, -1 1, -1 அப்படின்னு எழுதியிருக்கோம் இல்லைங்களா? இந்த சீக்வன்ஸ் பவுண்டடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாம் பவுண்டடு. இதுக்கு சுப்ரீமம் வந்து 1, இன்ஃபீமம் -1. அப்போ பவுண்டட் எபோ, பவுண்டட் பிலோ ரெண்டும் வந்துருச்சு. ஸோ இட் இஸ் ஏ பவுண்டட் செட்டு. ஓகேங்களா? ஆனால் இதுக்கு இதுக்கு கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் அப்படின்னு கேட்டாக்கா இட் இஸ் நாட் ஏ கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ். ஸோ பவுண்டட் சீக்வன்ஸ் எல்லாம் கன்வர்ஜென்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னாக்கா கண்டிப்பாக அந்த சீக்வன்ஸ் என்ன சீக்வன்ஸாக தான் இருக்கும்னாக்கா பவுண்டட் சீக்வன்ஸாக தான் இருக்கும். அடுத்து மோனோட்டான் சீக்வன்ஸ். மோனோட்டான் சீக்வன்ஸை நம்ம ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணலாம். என்ன அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணலாம்னாக்கா மோனோட்டானிக்கலி நான் இன்க்ரீசிங் சீக்வன்ஸ், மோனோட்டானிக்கலி நான் டிக்ரீசிங் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைனாக்கா மோனோட்டானிக்கலி இன்க்ரீசிங் சீக்வன்ஸ், மோனோட்டானிக்கலி டிக்ரீசிங் சீக்வன்ஸ் எல்லாம் ஒன்று தான். அந்த இன்க்ரீசிங் சீக்வன்ஸை தான் இன்க்ரீசிங் புக்ஸுக்கு ஆத்தர் மாறி மாறி டிஃபைன் பண்ணுவாங்க.
மோனோடானிக்கலி இன்க்ரீசிங் சீக்வன்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா நான் டிக்ரீசிங் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லணும். அதேமாரி மோனோடானிக்கலி டிக்ரீசிங் சீக்வன்ஸை நம்ம என்ன சொல்லுவோம்னாக்கா நான் இன்க்ரீசிங் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எது சூப்பரான வேர்டு? மோனோடானிக்கலி இன்க்ரீசிங் கரெக்டாக, மோனோடானிக்கலி நான் டிக்ரீசிங் வேர்டு கரெக்டானாக்கா மோனோடானிக்கலி நான் டிக்ரீசிங் வேர்டு தான் கரெக்ட். அதனால் அந்த வார்த்தையை நீங்கள் கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. மோனோடான் சீக்வன்ஸ். A sequence Sn is said to be non-decreasing. வேறு டெக்ஸ்ட் புக்கில் இன்க்ரீசிங்னு சொல்லுவாங்க. நான் டிக்ரீசிங்னாக்கா அந்த சீக்வன்ஸ் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். அதாவது நான் டிக்ரீசிங்னா ஃபஸ்ட்டு டேர்ம்லேருந்து செகண்ட் டேர்ம் போகிறீங்க, செகண்ட் டேர்ம்லேருந்து தேர்ட் டேர்ம் போகிறீங்க, தேர்ட் டேர்ம்லேருந்து ஃபோர்த்து டேர்ம் போகிறீங்க. அப்படி போயிட்டே இருக்கும்பொழுது ப்ரீவியஸ் டேர்மோட அதோட வேல்யூ வந்து சின்ன வேல்யூவே போயிடக்கூடாது. ஸோ அதான் நான் டிக்ரீசிங். ப்ரீவியஸ் டேர்மோட கம்பேர் பண்ணும் பொழுது அந்த டேர்ம் வந்து சின்ன வேல்யூ போயிடக்கூடாது. ஒன்று மெயின் ஈக்குவலாக இருக்கலாம், இல்லை அதை விட பெருசாக போகலாம். அதான் நான் டிக்ரீசிங் சீக்வன்ஸ். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. S1 less than S2, S2 less than S3 அப்படின்னு போயிட்டே இருக்கும். அதேமாரி நான் இன்க்ரீசிங் சீக்வன்ஸ்னால் எப்படி இருக்கணும்? அந்த சீக்வன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகக்கூடாது. அப்போ டிக்ரீஸ் ஆகலாம், இல்லை மெயின்டைன் ஆகலாம். ஃபஸ்ட் டேர்மை கம்பேர் பண்ணும்பொழுது செகண்ட் டேர்ம் வந்து எப்படி இருக்கணும்? கம்மியாக இருக்கணும். செகண்ட் டேர்ம் வந்து தேர்ட் டேர்மை கம்பேர் பண்ணும் பொழுது தேர்டு டேர்ம் வந்து செகண்ட் டேர்மோட கம்மியாக இருக்கணும். ஸோ செகண்ட் டேர்ம் இஸ் எல்லா டேர்ம்ஸும் அடுத்தடுத்து பார்க்கும் போகும்போது சக்ஸஸர் டேர்ம் வந்து என்னவாக இருக்கும்? சின்ன நம்பராக இருக்கும். ஸோ இது என்ன இன்க்ரீஸ்? இது வந்து நான் டிக்ரீசிங்னா குறையக்கூடாது, இன்க்ரீஸ் ஆகலாம். நான் இன்க்ரீசிங்னாக்கா இன்க்ரீஸ் ஆகக்கூடாது, அப்போ டிக்ரீஸ் ஆகும், அவ்வளோதான். ஸோ சிம்பிளாக எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா திஸ் இஸ் 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லிக்கங்க. ஸோ திஸ் இஸ் நான் டிக்ரீசிங் சீக்வன்ஸ், தட் மீன்ஸ் இன்க்ரீசிங் சீக்வன்ஸ். இதுக்கு சொல்லணும் அப்படின்னாக்கா அப்படியே அதே நெகட்டிவ் போட்டு எழுதி கொண்டிதான். -1, -2, -3 இந்த கண்டிஷன் செக் பண்ணி பாருங்கள், சாட்டிஸ்ஃபை பண்ணும். இதான் நான் இன்க்ரீசிங் சீக்வன்ஸ். ஸோ இதான் ஆத்தர்ஸ் புக் மாறும். ஸோ நான் டிக்ரீசிங் சீக்வன்ஸை சில பேர் இன்க்ரீசிங் சீக்வன்ஸ்னு சொல்லுவாங்க, நான் இன்க்ரீசிங் சீக்வன்ஸை சில பேர் டிக்ரீசிங் சீக்வன்ஸ்னு சொல்லுவாங்க. டெக்ஸ்ட் புக்கில் வேர்ட்ஸ் மாறலாம், பார்த்துக்கங்க. A sequence is said to be monotone. ஒரு சீக்வன்ஸ் எப்போ மோனோட்டோன் சொல்கிறோம் அப்படின்னாக்கா இட் இஸ் எய்தர் நான் இன்க்ரீசிங் ஆர் நான் டிக்ரீசிங். அதாவது என்ன சொல்ல வராங்க இங்கே? இப்போ நான் ஒரு சீக்வன்ஸ் எழுதுகிறேன், 1, -1, 1, -1 அப்படி சீக்வன்ஸ் எழுதிட்டே போயிட்டுருக்கேன். இது மோனோட்டான் சீக்வன்ஸா அப்படின்னாக்கா கிடையாது. ஸோ மோனோட்டான் சீக்வன்ஸாக இருந்ததுனாக்கா ஒன்று அடுத்தடுத்த நம்பர் வந்து எல்லா நம்பரும் ஈக்குவலாக இருக்கணும், இல்லை அடுத்தடுத்த நம்பர் வந்து ப்ரீவியஸ் டேர்மோட பிகர் வேல்யூவாக இருக்கணும். அதான் மோனோடானிக்கலி இன்க்ரீசிங். டிக்ரீசிங்காக இருக்க முடியாது. ஏன்னா அடுத்தடுத்த டேர்ம்ஸ் வந்து ப்ரீவியஸ் டேர்ம்ஸோட சின்ன டேர்ம்ஸாக இருக்கணும் டிக்ரீசிங் சீக்வன்ஸ்னால். ஸோ இது இன்க்ரீசிங் கிடையாது, டிக்ரீசிங் கிடையாது. ஓகேங்களா? ஸோ மோனோட்டான் சீக்வன்ஸ்னாக்கா அது ஒன்று எலமெண்ட்ஸ் வந்து அசெண்டிங் ஆர்டரில் இருக்கணும், அப்படி இல்லைனாக்கா எலமெண்ட்ஸ் வந்து டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கணும். அசெண்டிங் ஆர்டரில் இருந்தனாக்கா இன்க்ரீசிங் சீக்வன்ஸ், வேறு மாதிரி சொல்கிறதுனாக்கா நான் டிக்ரீசிங் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறது தான். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட் நான் ஒரு செட் எழுதியிருக்கேன். 1/2, 2/3, 3/4 and so on n/n+1 அப்படிங்கிற சீக்வன்ஸ் எழுதியிருக்கேன். ஸோ இந்த சீக்வன்ஸ் வந்து என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டாக்கா நான் டிக்ரீசிங் சீக்வன்ஸ். ஆமாம், 1/2 பெருசா 2/3 பெருசான்னு பார்த்தோம்னாக்கா 2/3 தான் பெருசு. 2/3 விட 3/4 பெருசாக இருக்கும். ஸோ 3/4 அடுத்த நம்பர் வந்து 4/5 பெருசாக இருக்கும். 4/5 6/7 பெருசாக இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ இது வந்து இன்க்ரீசிங் சீக்வன்ஸ் மோனோடானிக்கலி. சரி, அப்படியே போயிட்டே இருந்தால் எப்படி போயிட்டே இருக்கும்? அப்போ nth டைம் எப்படி இருக்கும்? நல்லா அதே பாருங்கள். தேர்ட் டேர்மில் நியூமரேட்டரில் 3 இருக்குது, டினாமினேட்டரில் 4 இருக்குது. அப்போ nth டைம் எப்படி இருக்கும்? nth டைமில் நியூமரேட்டரில் n இருக்கும், டினாமினேட்டரில் n+1 இருக்கும். அவ்வளோதான். சரி, இப்போ இது பவுண்டடா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இட் இஸ் ஏ பவுண்டட் சீக்வன்ஸ். அப்போ பவுண்டட் சீக்வன்ஸ் அப்படின்னாக்கா இதுக்கு சுப்ரீமம் இருக்கா, இதுக்கு இன்ஃபியூம் இருக்கா, அப்படி இருந்தால் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா கொஞ்சம் செட்டாக அப்படியே எழுதி பாருங்கள். செட்டாக எழுதி பார்த்தோம்னா என்ன வரும்? இந்த செட்டு 1/2, 2/3, 3/4 அப்படின்னு போயிட்டே இருக்கும். எண்ணுக்கு பதில் லாஸ்ட் டேர்மில் இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணோம்னா இது என்ன வரும்? இன்ஃபினிட்டி n/n+1. n நியூமரேட்டர்லேயே டினாமினேட்டரையும் காமனாக வெளில எடுத்துருங்க.
இப்படி வரும். ஸோ இந்த n கேன்சல் பண்ணோம்னா 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் 1 பை n வரும். அப்போ என்னோட வேல்யூ இன்ஃபினிட்டின்னு அப்ளை பண்ணோம்னா உங்களுக்கு வர்றது ஆன்சர் 1 பை 1, த ஆன்சர் இஸ் 1. ஸோ லாஸ்ட் டேர்ம் எதை நோக்கி போயிட்டே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1 நோக்கி போயிட்டே இருக்கும் இந்த சீக்வன்ஸோட லாஸ்ட் டேர்ம். ஸோ அப்போ சுப்ரீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 1. இந்த செட்டில் உள்ள சின்ன நம்பர் என்னன்னு பார்த்தோம்னாக்கா 1/2. அப்போ இன்ஃபீமம் 1/2. ஸோ சுப்ரீம் ஆஃப் தி சீக்வன்ஸ் இஸ் 1. இன்ஃபீமம் ஆஃப் தி சீக்வன்ஸ் இஸ் 1/2. அப்போ சுப்ரீமம் இன்ஃபீமம் இருக்கிறதுனால இந்த செட்டை என்னன்னு சொல்லிக்கலாம்னாக்கா பவுண்டட் செட்னு சொல்லிக்கலாம். வேற மாதிரி சொல்கிறேன்னாக்கா இந்த செட்டில் உள்ள நம்பர்ஸோட பிகர் வேல்யூஸும் நம்மளால சொல்ல முடியும், இந்த செட்டில் உள்ள நம்பர்ஸோட ஸ்மாலர் வேல்யூஸும் சொல்ல முடியும். அதனால இது பவுண்டட் எவாவும் இருக்கும், பவுண்டட் பிலோவாகவும் இருக்கும். அதனால இந்த சீக்வன்ஸ் வந்து நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம்னாக்கா பவுண்டட் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். சீக்வன்ஸ் 2, 3/2, 4/3, 2, n plus 1 by n is non-increasing sequence and bounded. லாஸ்ட் டேர்ம் என்ன வேல்யூ அப்படின்னு தெரிஞ்சு போயிட்டாக்கா இதோட வேல்யூ என்ன பவுண்டடா அன்பவுண்டடா அப்படிங்கிறது ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ லாஸ்ட் டேர்ம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா லாஸ்ட் டேர்ம் n/n + 1 அப்படின்னு இருக்குது. n/n + 1 அப்படின்னாக்கா நியூமரேட்டரில் என் டினாமினேட்டரில் என்ன காமனாக வெளியிடுங்க. ஸோ 1 + 1/n அப்படின்னு வந்துடும். ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா இந்த டேர்ம் எப்படி எழுதிக்கலாம், நம்ம லாஸ்ட் டேர்மு 1/1 + 1/n அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ n tends to infinity போடுங்க. ஸோ லிமிட் n tends to infinity n/n + 1 அப்படிங்கிறத எப்படி எழுதிக்கலாம்னாக்கா லிமிட் n tends to infinity 1/1 + 1/n அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ n = இன்ஃபினிட்டின்னு அப்ளை பண்ணோம்னாக்கா நமக்கு என்ன வரும்னாக்கா 1/1 + 1/infinity அப்படின்னு வரும். ஸோ 1/1 + 0, ஸோ த ஆன்சர் இஸ் 1. ஸோ அப்படியே போயிட்டே இருக்கிறப்ப லாஸ்ட் டேர்மோட ஆன்சர் வந்து என்ன வரப்போகுதுனாக்கா 1ன்னு வருது. ஸோ அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர்ஸ்லாம் பாருங்கள், 1/2, 2/3, 3/4 எல்லாமே லெஸ் தென் 1 தான். ஸோ அப்படியே இந்த நம்பர்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் நம்பர் வந்து செகண்ட் நம்பர் டேர்ம் இஸ் கிரேட்டர் தென் ஃபர்ஸ்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் இஸ் கிரேட்டர் தென் செகண்ட் டேர்ம். ஸோ அப்போ அடுத்தடுத்த டேர்ம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, லாஸ்ட் வேல்யூ 1 வருது. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நம்ம இதை சொன்னான்னு சொல்லியிருந்தாக்கா பவுண்டட்னு சொல்லிடலாம். ஏன்னா இந்த செட்டில் உள்ள இந்த சீக்வன்ஸில் உள்ள நம்பர்ஸுக்கு விட பெரிய நம்பர்ஸும் நம்மளால் சொல்ல முடியும், இந்த சீக்வன்ஸோட நம்பரோட சின்ன நம்பர்ஸும் சொல்ல முடியும். பெரிய நம்பர்ஸ்னா என்ன 2, 3, 4, 5, 6 இந்த சீக்வன்ஸோட நம்பர்ஸோட பெரிய நம்பர்ஸ். சின்ன நம்பர்ஸ்னா என்ன, இந்த சீக்வன்ஸில் உள்ள சின்ன நம்பர் வந்து 1/2, அதை விட சின்ன நம்பர்ஸ் சொல்லலாம் 0, -1, -2, -3 இந்த சீக்வன்ஸோட சின்ன நம்பர். ஸோ இந்த சீக்வன்ஸுக்கு பெரிய நம்பர் சின்ன நம்பர்ஸ் எல்லாமே நம்மளால் சொல்ல முடியுதுங்களா, அதனால் இது பவுண்டட் சீக்வன்ஸ். அட் தி சேம் டைம் சக்ஸஸர்ஸ் அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது, எலமெண்ட்ஸ் வந்து அசெண்டிங் ஆர்டர். ஸோ இந்த சீக்வன்ஸ் வந்து இன்க்ரீசிங் சீக்வன்ஸ்னு சொல்லலாம், அப்படி இல்லைனா நான் டிக்ரீசிங் சீக்வன்ஸ்னு சொல்லலாம். ரெண்டும் ஒரே மீனிங் தான். அடுத்து சீக்வன்ஸ் n இஸ் நான் டிக்ரீசிங் சீக்வன்ஸ். இப்போ சீக்வன்ஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க. சீக்வன்ஸ் என்னன்னாக்கா n = 1, 2, 3 போடுங்க. சீக்வன்ஸ் n அப்படின்னாக்கா ஒரிஜினல் மீனிங்னாக்கா சீக்வன்ஸ் n = 1 to infinity, அதுதான் ஷார்ட்டாக சீக்வன்ஸ் n மட்டும் போடுவாங்க, வேறு கிடையாது. இப்போ சீக்வன்ஸ் n அப்படிங்கிறது எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அப்படி வரும் அப்படின்னாக்கா சீக்வன்ஸ் 1, 2, 3, 4 அப்படின்னு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இட் இஸ் ஆல்சோ நான் டிக்ரீசிங் சீக்வன்ஸ் தான். நான் டிக்ரீசிங் சீக்வன்ஸ்னாக்கா டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லா நம்பர்ஸும் ஈக்குவலாக இருக்கலாம், இல்லை அசெண்டிங் ஆர்டரில் இருக்கலாம், தட்ஸ் ஆல். அப்போ இது வந்து நான் டிக்ரீசிங் சீக்வன்ஸு. ஆனால் இந்த சீக்வன்ஸில் உள்ள நம்பர்ஸோட பிகர் வேல்யூஸ் நம்மளால் சொல்ல முடியுமா, லார்ஜர் வேல்யூஸ் நம்மளால் சொல்ல முடியுமானாக்கா சொல்லவே முடியாது. ஸோ இட் இஸ் நாட் பவுண்டட் சீக்வன்ஸ். ஸோ இட் இஸ் நான் டிக்ரீசிங் பட் நாட் பவுண்டட். அடுத்த சீக்வன்ஸ் பார்த்தோம்னாக்கா சீக்வன்ஸ் 1, 1/2, 1/3, -1/4 and so on அப்படின்னு இருக்குது. இந்த சீக்வன்ஸ் வந்து பவுண்டடா அப்படின்னு பார்த்தோம்னா பவுண்டட்னு சொல்லிக்கலாம். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சீக்வன்ஸுக்கு மேக்ஸிமம் வேல்யூ 1, மினிமம் வேல்யூ 0 அப்படியே போயிட்டே இருக்குது. அப்படின்னாக்கா இந்த சீக்வன்ஸை எப்படி நம்ம ஈஸியாக எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சிம்பிள்ஸ் ஃபார்மேட்டில் எழுதி காமிக்கணும். அப்படின்னாக்கா சீக்வன்ஸ் 1/n அப்படின்னு எழுதிக்கலாம் அழகா. 1/n முன்னாடி வந்து ஒரு மைனஸ் சேர்த்துக்கணும், -1/n ஹோல் பவர் n + 1 அப்படின்னு போட்டோம்னாக்கா n = 1 அப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா -1 ஹோல் பவர் 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா 1. n = 2 அப்ளை பண்ணிங்கன்னா -1/2 ஹோல் பவர் 3 அப்படின்னு கிடைக்கும். சாரி, தட் இஸ் ஈக்குவல் டு -1 ஹோல் பவர் n + 1/n, தட்ஸ் ஆல்.
இப்படி அப்ளை பண்ணி n ஈக்குவல் டு 1 to infinity அப்படின்னு போட்டிங்கனாக்கா உங்களுக்கு இந்த சீக்வன்ஸ் வந்துடும். அப்போ இது இன்க்ரீஸிங்கும் சொல்ல முடியாது, டிக்ரீஸிங்கும் சொல்ல முடியாது. பாருங்கள், ஃபஸ்ட்டு செகண்ட் டேர்ம் வந்து ஃபஸ்ட் டேர்மோட சின்னதாக போச்சு, ஆனால் தேர்டு டேர்ம் செகண்ட் டேர்மோட பெருசாக இருக்குது. ஸோ அப்போ ஏ டிக்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகி அப்படின்னு ஒரு போயிட்டே இருக்கு ஒழிய கான்ஸ்டண்ட்டாக இன்க்ரீஸும் ஆக கிடையாது, கான்ஸ்டண்ட்டாக டிக்ரீஸும் ஆகக்கூடாது, அப்படின்னு டிக்ரீஸும் ஆகலை. ஸோ அதனால் இட் இஸ் நாட் மோனோடானிக் சீக்வன்ஸ். ஆனால் பவுண்டடா அப்படின்னு கேட்டிங்கன்னா பவுண்டட், தட்ஸ் ஆல். ஸோ இட் இஸ் நாட் மோனோடானிக் பட் பவுண்டட். ஸோ தேர்டு சீக்வன்ஸ் வந்து மோனோடானிக் சீக்வன்ஸாக இருக்கும் ஆனால் பவுண்டடாக இருக்காது. ஃபோர்த்து சீக்வன்ஸ் வந்து பவுண்டட் சீக்வன்ஸாக இருக்கும் ஆனால் மோனோடானிக் கிடையாது. ஃபோர்த் ஒன் சீக்வன்ஸ் எடுத்திங்கனாக்கா அது வந்து மோனோடானிக் சீக்வன்ஸாகவும் இல்லை, பவுண்டட் சீக்வன்ஸாகவும் இல்லை. ஏன் மோனோடானிக்கில் பார்த்தீங்கன்னாக்கா நம்பர்ஸ் வந்து அசெண்டிங் ஆர்டர்லையும் இல்லை, டிசெண்டிங் ஆர்டர்லையும் இல்லை. ஸோ இட் இஸ் நாட் மோனோடானிக். அடுத்து அந்த சீக்வன்ஸில் உள்ள நம்பர்ஸுக்கு மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூ சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சொல்ல முடியாது. இப்போ அந்த சீக்வன்ஸில் உள்ள ஆட் பிளேஸில் உள்ள நம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1, 3, 5, 7 அப்படின்னு போயிட்டே இருக்குது. ஈவன் பிளேஸில் உள்ள நம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா -2, -4, -6 அப்படின்னு போயிட்டே இருக்குது. அப்போ அந்த சீக்வன்ஸுக்கு மேக்ஸிமம் வேல்யூ நம்மளால் சொல்ல முடியாது, மினிமம் வேல்யூ சொல்ல முடியாது. அப்படிங்கிறப்ப என்னன்னு சொல்ல முடியாதுனாக்கா நம்ம பவுண்டட்னு சொல்ல முடியாது. ஸோ தி சீக்வன்ஸ் இஸ் நெய்தர் மோனோடானிக் நார் பவுண்டட். Let Sn be a monotonic sequence. Then Sn is convergent if and only if it is bounded. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, மோனோடானிக் சீக்வன்ஸாக இருக்குது ப்ளஸ் பவுண்டட் இருக்குது. மோனோடானிக் ப்ளஸ் பவுண்டட் அப்படின்னு இருந்தாக்கா கண்டிப்பாக அது என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு கண்டிஷன் மோனோடானிக் ப்ளஸ் பவுண்டட் அப்படின்னாக்கா கன்வர்ஜென்ட். ரைட், ஓகே. அடுத்து ரிவர்ஸில் வரணும்னாக்கா ஒரு மோனோடானிக் கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா கண்டிப்பாக அது என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பவுண்டடாக இருக்கும். தட்ஸ் ஆல். இது வந்து கன்வர்ஜென்ட்டுக்கு ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துட்டு அது கன்வர்ஜென்ட்டா அப்படின்னு கேட்குறாங்கனாக்கா ஃபஸ்ட்டு வந்து என்ன நீங்கள் செக் பண்ணலாம், அது வந்து பவுண்டடாக இருக்கான்னு பாருங்கள். மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூ அப்படின்னு சொல்ல முடியுதான்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து அது வந்து என்னவாக இருக்கான்னு செக் பண்ணணும். மோனோடானிக்காக இருக்கான்னு பார்க்கணும். மோனோடானிக் என்னன்னாக்கா நான் டிக்ரீசிங் இல்லை நான் இன்க்ரீசிங் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கான்னு பாருங்கள். இதுதான் கன்வர்ஜென்ட்டுக்கான கண்டிஷன். இது ரெண்டும் ஓகே ஆச்சு அப்படின்னாக்கா மோனோடானிக்கும் ஒரு சீக்வன்ஸுக்கு வந்து மோனோடானிக் இருக்குது, பவுண்டடும் இருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக அது கன்வர்ஜென்ட்டாக இருக்கும். அதான் இந்த சீக்வன்ஸ். ஸோ கன்வர்ஜென்ட் செக் பண்ணுறதுக்கு ஒரு ஹிண்ட்டாக இருக்கும் இந்த தியரம். அடுத்து a non-decreasing sequence which is not bounded above diverges to plus infinity. non-decreasingனா என்ன அர்த்தம்? இன்க்ரீசிங்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் அர்த்தம். நாட் பவுண்டட் above. அப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னாக்கா ஏற்கனவே பார்த்தது தான். இது எல்லாமே ஸ்டேட்மெண்ட் தான் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்கும். 1, 2, 3, 4 இதான். இது வந்து என்ன சீக்வன்ஸு? நான் டிக்ரீசிங் சீக்வன்ஸு. இது பவுண்டட் எபோவா? நாட் பவுண்டட் எபோவ் அப்படின்னாக்கா இது கண்டிப்பாக என்னத்துக்கு போகும்னாக்கா இன்ஃபினிட்டிக்கு போகும் அப்படிங்கிறதான் அந்த ஸ்டேட்மெண்ட், வேறு எதுவும் கிடையாது. அடுத்து சில சீக்வன்ஸோட லிமிட்ஸு, இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸு, அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சிட்டோம்னாக்கா நமக்கு வந்து பெட்டராக இருக்கும். Sn ஈக்குவல் டு சீக்வன்ஸ் Sn, the elements of the sequence are of the form 1 + 1/n whole power n. இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னாக்கா அந்த சீக்வன்ஸ் எந்த நம்பருக்கு கன்வர்ஜ் ஆகுனாக்கா தட் இஸ் கன்வர்ஜஸ் டு இ. இந்த சீக்வன்ஸோட ஃபஸ்ட் டைம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 1 + 1 2 power 1 வரும். செகண்ட் டைம் வந்து 1 + 1/2 whole power 2. தேர்டு டைம் வந்து 1 + 1/3 whole power 3. ஃபோர்த்து டைம் வந்து 1 + 1/4 whole power 4 அப்படின்னு இருக்கும். அப்படியே போயிட்டே இருக்குது அப்படின்னாக்கா அந்த வேல்யூஸ்லாம் கண்டுபிடிக்கும் பொழுது ஃபைனலாக அதோட வேல்யூ எதை நெருங்கி இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஈயை நெருங்கி இருக்கும். ஸோ த லிமிட் ஆஃப் தி சீக்வன்ஸ் இஸ் இ அப்படின்னு சொல்லிக்கலாம். அந்த ஈயை வந்து வேறு ஃபார்மெட்டில் எழுதணும்னா எப்படி எழுதிக்கலாம்னாக்கா இ இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் n ஈக்குவல் டு 0 to infinity 1/n factorial அப்படின்னு வரும். இது வந்து நம்ம மெக்லாரன் சீரீஸில் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். இது இ அப்படின்னாக்கா இது வந்து இட் இஸ் ஏ ஸ்பெஷல் கிளாஸ் ஆஃப் e power x. வாட் இஸ் e power x? e power x ஈக்குவல் டு சம்மேஷன் n ஈக்குவல் டு 0 to infinity x/n factorial அப்படின்னு சொல்லலாமா? இப்போ n ஈக்குவல் டு 0 போட்டோம்னாக்கா என்ன அப்படியாரு நமக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா
e power x is equal to 1 plus x by 1 factorial plus x square by 2 factorial plus x cube by 3 factorial and so on அப்படின்னு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதில் நம்ம வந்து n equal to 0 to x power n, that's x power n by n factorial. இதில் x equal to 1 அப்படின்னு அப்ளை பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த டேர்ம் முடியாந்துடும். சம்மேஷன் n equal to 0 to infinity அப்படின்னு முடியாந்துடும். ஸோ e power xல xக்கு பதிலாக 1 அப்படின்னு அப்ளை பண்ணும்பொழுது கிடைச்ச சீரீஸ் தான் e is equal to சம்மேஷன் n equal to 0 to infinity 1 by n factorial. இதை வந்து ஈங்கிறது irrational நம்பர்னாலும் இந்த இடத்துல இதை வந்து another ஸ்பெஷல் நேம் இருக்குது, தட் இஸ் டிரான்சிடென்டல் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க e. அடுத்து தியரம்ஸ் ஆன் லிமிட்ஸ். இந்த லிமிட்ஸில் எதுவும் தியரம்ஸ் இருக்கா அப்படின்னாக்கா SN சீக்வன்ஸோட லிமிட் Lன்னும் TN சீக்வன்ஸோட லிமிட் வந்து Mன்னு இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு சீக்வன்ஸை ஆட் பண்ணோம்னாக்கா அதோட லிமிட் இதுக்கு கன்வர்ஜ் ஆகும்னாக்கா L plus Mக்கு கன்வர்ஜ் ஆகும். ஸோ இதை வேறு மாதிரி சொல்கிறாங்கனாக்கா லிமிட் ஆஃப் சம் ஆஃப் சீக்வன்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் லிமிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து SN minus TN converges to L minus M, அதாவது limit of difference of two sequence is equal to difference of their limit அப்படின்னு சொல்லலாம். அடுத்து SN TN converges to LM, அதாவது limit of product of two sequence is equal to product of their limit அப்படின்னு சொல்லலாம். SN by TN converges to L by M provided that the limit of the denominator sequence is not equal to 0, அதாவது limit of quotient of two sequence is equal to quotient of their limit அப்படின்னு சொல்லலாம். ஸோ லாஸ்ட் ஒன் லிமிட் ஆஃப் CSN is equal to C into L. ஒரு சீக்வன்ஸ் இருக்குது, அந்த சீக்வன்ஸை ஒரு கான்ஸ்டன்ட்டால் எல்லா டைமையும் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதோட லிமிட் என்ன ஆகும்னாக்கா ஜஸ்ட்டு அந்த சீக்வன்ஸோட லிமிட்டை ஒரு கான்ஸ்டன்ட்டால் மல்டிப்ளை பண்ணுங்க, அதுக்கு ஆகிடும். ஸோ SN கன்வர்ஜஸ் டு L அப்படின்னாக்கா மாடுலஸ் ஆஃப் SN எதுக்கு கன்வர்ஜ் ஆகும்னாக்கா மாடுலஸ் ஆஃப் Lக்கு கன்வர்ஜ் ஆகும். கான்வர்ஸ் வந்து ட்ரூவாக இருக்காது, அதாவது மாடுலஸ் ஆஃப் SN வந்து மாடுலஸ் ஆஃப் L கன்வர்ஜ் ஆகுனாக்கா SN கன்வர்ஜஸ் டு L இருக்குமா அப்படின்னாக்கா இருக்காது. அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா SN கன்வர்ஜஸ் டு L அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மாடுலஸ் ஆஃப் SN கன்வர்ஜஸ் டு மாடுலஸ் ஆஃப் L வரும். ஆனால் மாடுலஸ் ஆஃப் SN கன்வர்ஜஸ் டு மாடுலஸ் ஆஃப் L அப்படின்னு இருக்கிறப்ப SN வந்து Lக்கு கன்வர்ஜ் ஆகும் நம்மளால் சொல்ல முடியாது. கான்வர்ஸ் இஸ் நாட் ட்ரூ. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 1, -1, 1, -1, 1, -1 இந்த சீக்வன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சீக்வன்ஸோட மாடுலஸ் சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜ் ஆகும். ஆனால் கிவன் சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜ் ஆகாது. தட்ஸ் ஆல். இப்போ அடுத்து சில சீக்வன்ஸோட லிமிட்ஸ். இந்த லிமிட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் ஒரு சில லிமிட்ஸை வந்து நம்ம எவாலுவேட்டும் பண்ணலாம். இந்த ஃபஸ்ட்டு சீக்வன்ஸை நம்ம எவாலுவேட் பண்ணலாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா லிமிட் n tends to infinity 2 into n cube plus 7n by 5 into n cube plus 3n square is equal to 2 by 5 அப்படிங்கிறத எப்படி எவாலுவேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா லிமிட் n tends to infinity நியூமரேட்டரில் ஹையஸ்ட் பவர் ஆஃப் n அதை இந்த டேர்ம் வெளில எடுத்துடணும். அப்போ n cube வெளில எடுத்திங்கனாக்கா 2 plus 7n by n cube முடியுதுங்களா, அப்போ 7 by n square அப்படின்னு எழுதிக்கலாம். டினாமினேட்டர்லையும் ஹையஸ்ட் பவர் வெளில எடுக்கும் பொழுது n cube வெளில எடுப்பீங்க. n cube வெளில எடுத்தாக்கா 5 plus n square by n cubeனா நமக்கு என்ன வந்துடும்னாக்கா 1 by n உடைய வெளியே வந்துடும். அப்போ 3 by n அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த n cube கேன்சல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் n-க்கு பதிலாக இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணோம்னாக்கா 2 plus 7 by infinity அப்படின்னாக்கா அந்த டேர்ம் 0 ஆகிடும். இந்த டினாமினேட்டரில் 3 plus 3 by infinity-னாலும் அந்த டேர்ம் 0 ஆகிடும். ஸோ ஆன்சர் நமக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 2 by 5 அப்படின்னு முடிய வந்துடும். ஸோ லிமிட் n tends to infinity 2n cube plus 7n by 5n cube plus 3n squared equal to 2 by 5. Similarly, limit n tends to infinity 5 plus 3 by n is equal to 5. n-க்கு பதிலாக இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணோம்னாக்கா இந்த சீக்வன்ஸ் எதை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்னாக்கா 5 நோக்கி போயிட்டுருக்கோம். வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் வந்து 5 plus 3, செகண்ட் டைம் வந்து 5 plus 3 by 2, தேர்டு டைம் 5 plus 3 by 3, 5 plus 3 by 4, 5 plus 3 by 5 அப்படின்னு போயிட்டே இருக்கும். அப்படியே போயிட்டே இருந்தனாக்கா அந்த செகண்ட் டைம் வந்து என்னோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக செகண்ட் டைம் எதை நோக்கி போய்டும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 0 நோக்கி போய்டும். ஃபர்ஸ்ட் டைம் அப்படியே தான் இருக்கும். ஸோ 5 plus 0 5, தட்ஸ் ஆல். இல்லைனாக்கா இதை லிமிட் ஆஃப் சம் ஈக்குவல் டு சம் ஆஃப் லிமிட்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணியும் சொல்லலாம்.
இது ஏற்கனவே ஈக்கான ரிசல்ட். லிமிட் n tends to ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். லிமிட் n tends to infinity 1 plus n whole power n plus 1 is equal to e. அந்த n plus 1 n இடம் மாற்றி போகிறதுனால மட்டும் நமக்கு லிமிட் ஒன்றும் மாறி போயிட கிடையாது. லிமிட் n tends to infinity 1 plus 1 by n whole power n is equal to e. இந்த செகண்ட் டேர்மில் இந்த பைனாமியலில் உள்ள செகண்ட் டேர்மில் 1க்கு பதிலாக 2 அப்படின்னு கொடுத்தோம்னாக்கா அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா e ஸ்கொயர் கூடியாதுரும். லிமிட் n tends to infinity 1 plus 2 by n whole power n is equal to e ஸ்கொயர் அப்படின்னு கூடியாதுரும். limit n tends to infinity nth root of the nth term is equal to 1. nth root of nth term. அப்போ இந்த சீக்வன்ஸ் எப்படி இருக்கும்? செகண்ட் டேர்ம் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இருக்கும், தேர்ட் டேர்ம் கியூப் ரூட் ஆஃப் 3 இருக்கும், ஃபோர்த் டேர்ம் வந்து ஃபோர்த் ரூட் ஆஃப் 4 இருக்கும், ஃபிஃப்த் டேர்ம் ஃபிஃப்த் ரூட் ஆஃப் 5 அப்படின்னு இருக்கும். இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் எழுதணும் அப்படின்னாக்கா அந்த சீக்வன்ஸோட லிமிட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா the limit of the sequence is 1. அடுத்து இப்படி ஒரு சீக்வன்ஸ் கொடுக்குறேன். லிமிட் n tends to infinity 1 by n power p அப்படின்னு கொடுக்குறேன். அது 1 by n power pனா அந்த சீக்வன்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணால் நம்ம அந்த சீக்வன்ஸ் எப்படி கிடைக்கும்? இந்த சீக்வன்ஸ் வந்து இந்த சீக்வன்ஸில் p கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறப்ப 1 by 1 power p, 1 by 2 power p, 1 by 3 power p, 1 by 4 power p அப்படின்னு இருக்கும். இதுதான் அந்த சீக்வன்ஸ். இந்த சீக்வன்ஸோட லிமிட் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லிமிட் ஆஃப் தி சீக்வன்ஸ் இஸ் டிபெண்டிங் ஆன் தி வேல்யூ ஆஃப் p. இந்த சீக்வன்ஸ் வந்து 0க்கு கன்வர்ஜ் ஆகணும் அப்படின்னாக்கா the value of p is greater than 0. இந்த சீக்வன்ஸில் p வேல்யூ வந்து pயை விட பெருசாக 0வை விட பெருசாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அது 1/2 இருக்கலாம், 1/3 இருக்கலாம், 2, 3, 4, 5, 6 என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ பாசிட்டிவ் நம்பராக இருக்கணும். p வந்து பாசிட்டிவ் நம்பராக இருக்குது அப்படின்னாக்கா இந்த சீக்வன்ஸோட லிமிட் வந்து 0. சப்போஸ் p நெகட்டிவ் நம்பராக வருது அப்படின்னாக்கா என்ன கிடையாது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த சீக்வன்ஸ் வந்து 0க்கு கன்வர்ஜ் ஆகுது. சரி, p ஈக்குவல் டு 0நாக்கா இந்த சீக்வன்ஸ் என்ன நடக்கும் சொல்லுங்கள். ஸோ p ஈக்குவல் டு 0நாக்கா டினாமினேட்டரில் எல்லா டேர்ம்லையும் பவரில் 0 அப்ளை பண்ணணும். அப்போ டினாமினேட்டர் பூரா 1 ஆகிடும். ஸோ இது p ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது இட் இஸ் ஏ கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ். அப்போ அதோட லிமிட் வந்து 1 அப்படின்னு முடியாந்துடும். p லெஸ் தென் 0 அப்படின்னாக்கா டினாமினேட்டர் பூரா உங்களுக்கு வந்து பெரிய நம்பர் ஆகிடும். இப்போ -1 அப்படின்னு போட்டோம்னாக்கா 4 power -1 அப்படின்னாக்கா 4 நியூமரேட்டருக்கு போயிடும். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அது வந்து டைவர்ஜென்ட் சீக்வன்ஸ் ஆகிடும். ஸோ p கிரேட்டர் தென் 0நாக்கா கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ் டு 0. p ஈக்குவல் டு 0நாக்கா கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ் டு 1. p லெஸ் தென் 0 அப்படின்னாக்கா இட் இஸ் ஏ டைவர்ஜென்ட் சீக்வன்ஸ். அடுத்த சீக்வன்ஸ் லிமிட் n tends to infinity p to the power 1 by n is equal to 1. அந்த சீக்வன்ஸ் எலமெண்ட்ஸ் நம்ம எழுதுறாந்தாக்கா எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்ம p ஃபிக்ஸ்டாக வச்சுக்கிட்டு பவரில் மட்டும் அப்படியே n வேல்யூஸ் அப்ளை பண்ணிட்டே போகணும். அப்போ என்ன வரும்? p பவர் 1, p பவர் 1 by 2, p பவர் 1 by 3, p பவர் 1 by 4, p பவர் 1 by 5 அப்படின்னு இருக்கும். இதுதான் அந்த சீக்வன்ஸோட டேர்ம்ஸ். இப்போ இந்த சீக்வன்ஸ் வந்து இந்த சீக்வன்ஸோட லிமிட் வந்து கன்வர்ஜஸ் டு 1. இந்த சீக்வன்ஸ் வந்து எப்போ 1 நோக்கி கன்வர்ஜ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா p வேல்யூ பாசிட்டிவாக இருக்கும். தட்ஸ் ஆல். கிரேட்டர் தென் 0. கிரேட்டர் தென் 0நாக்கா பாசிட்டிவ். இப்போ 1 அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அதோட லிமிட் வந்து 1. 2 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணாலும் இதோட லிமிட் வந்து எதை நோக்கி போகும்னாக்கா 1 நோக்கி அப்படி போகும். 3. ஸோ கிரேட்டர் தென் 0 ஃப்ராக்ஷன் கூட இருக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. 1/2 p பதிலாக 1/2 அப்ளை பண்ணிங்க அப்படின்னாக்கா 1/2, 1/2 ஹோல் ஸ்கொயர், 1/2 ஹோல் பவர் 1/3, 1/2 ஹோல் பவர் 1/4 அப்படின்னு p பாசிட்டிவ் வேல்யூ அப்ளை பண்ணோம்னாக்கா அந்த சீக்வன்ஸோட லிமிட் வந்து நமக்கு 1 வரும். அதே இப்போ p ஈக்குவல் டு 0 அப்ளை பண்ணோம்னாக்கா எல்லா டேர்மே 0. அப்போ லிமிட் ஆஃப் தி சீக்வன்ஸ் வந்து நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 0 வந்துடும். p நெகட்டிவ் அப்ளை பண்ணால் இந்த சீக்வன்ஸ் வந்து ரியல் சீக்வன்ஸாகவே இருக்காது. ரியல் சீக்வன்ஸ்னால் சீக்வன்ஸோட டேர்ம்ஸ் வந்து ரியல் நம்பர்ஸாகவே இருக்காது, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸும் வரும். அதனால் இது வந்து ரியல் சீக்வன்ஸ்லேயே வராது அந்த கான்செப்ட். அப்போ p ஈக்குவல் டு 0னா அந்த சீக்வன்ஸோட லிமிட் வந்து 0. p பாசிட்டிவ் அப்படின்னாக்கா அந்த சீக்வன்ஸோட லிமிட் வந்து 1 அப்படின்னு மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுட்டா போதும். ரைட். அடுத்து if p greater than 0 and c is a real number. அப்போ ரியல் நம்பர்னு சொல்லியிருக்கான் அப்படின்னாக்கா அந்த இடத்துல சிக்கு வந்து கண்டிஷன்ஸ் வந்து கிடையாது, ரெஸ்ட்ரிக்டட் கிடையாது. பாசிட்டிவ் நம்பர் எடுத்துக்கலாம், நெகட்டிவ் நம்பர் எடுத்துக்கலாம், 0 எடுத்துக்கலாம். ஆனால் p மட்டும் பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ p பாசிட்டிவ் அண்ட் c is any real number, then n power c by 1 plus p whole power n tends to
0. இந்த சீக்வன்ஸோட லிமிட் நமக்கு என்ன வரும்னு கேட்டிங்கனாக்கா 0ன்னு வரும். அடுத்து if modulus of x less than 1 then limit n tends to infinity x to the power is equal to 0. இதில் என்ன கண்டிஷன் முக்கியம் அப்படின்னு கேட்டால் modulus of x அப்படிங்கிற கண்டிஷன் முக்கியம். modulus of x வேல்யூ வந்து less than 1 அப்படின்னு வந்துச்சுனாக்கா லிமிட் n tends to infinity x to the power என்னோட வேல்யூ வந்து நமக்கு 0ன்னு வரும். modulus of x வேல்யூ less than 1னாக்கா xோட வேல்யூ எதுலேருந்து இது வரைக்கும் ஓப்பன் இன்டர்வல் -1லேருந்து +1 வரைக்கும். இப்போ n ஈக்குவல் டு 1/2ன்னு அப்ளை பண்ணுறீங்க, இந்த சீக்வன்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்க, ஆன்சர் 0. n ஈக்குவல் டு 1/3ன்னு எடுத்துக்கிறீங்க, இந்த சீக்வன்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்க, லிமிட் வந்து 0. n வேல்யூ x வேல்யூ இப்போ x ஈக்குவல் டு -1/2ன்னு எடுத்துக்கிறீங்க, இந்த சீக்வன்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்க, ஆன்சர் 0. x ஈக்குவல் டு -1/3ன்னு அப்ளை பண்ணுறீங்க, இந்த சீக்வன்ஸோட லிமிட் கண்டுபிடிக்கிறீங்க, the answer is again 0. ஸோ modulus of x less than 1னாக்கா அந்த x வேல்யூஸ் between open interval -1 to +1 அதான் அர்த்தம். அப்போ அதை தாண்டி எடுத்தால் நீங்களே செக் பண்ணி பாருங்கள். இப்போ x ஈக்குவல் டு 1ன்னு போட்டிங்கனாக்கா கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ் 1 1 1ன்னு வந்துட்டு இருக்கும். ஸோ லிமிட் ஆஃப் தி சீக்வன்ஸ் 1. x ஈக்குவல் டு 2ன்னு போட்டிங்கனாக்கா இட் இஸ் நாட் பவுண்டட் above சீக்வன்ஸ். x ஈக்குவல் டு 2ன்னு போட்டிங்கன்னா 2 2 ஸ்கொயர் 2 கியூப் 2 பவர் 4 2 பவர் 5 2 பவர் 6ன்னு போயிட்டே இருக்கும். அப்போ அது வந்து என்ன சீக்வன்ஸ்னாக்கா நாட் பவுண்டட் above சீக்வன்ஸ் அப்படின்னு ஆகிடும். அதே மாதிரி மைனஸ் நம்பர் போட்டிங்கனாக்கா இது வந்து ஆசிலேட்டரி சீக்வன்ஸ் ஆகிப்படும். இப்போ பாருங்கள் x ஈக்குவல் டு -2 போட்டிங்கனாக்கா ஃபஸ்ட்டு என்ன வரும்னாக்கா ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 1னாக்கா -2, அடுத்து -2 ஸ்கொயர், அடுத்து -2 பவர் 3 -2 பவர் 4 -2 பவர் 5 அப்படின்னு போட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் டேர்ம்ஸ் மாறி மாறி வந்துட்டே போயிட்டுருக்கும். ஸோ நாட் பவுண்டட் above இருக்குது, பவுண்டட் above கிடையாது, பவுண்டட் பிலோவும் கிடையாது. ஸோ இட் இஸ் நாட் பவுண்டட் above, நாட் பவுண்டட் பிலோ. எப்போ எக்ஸ் வேல்யூ வந்து -1க்கு லெஃப்ட் சைடு எடுத்தீங்கனாக்கா, அதேமாரி எக்ஸ் வேல்யூ வந்து -1லேருந்து 1க்குள்ளே எடுத்தோம்னாக்கா லிமிட் 0. எக்ஸ் வேல்யூ 1 எடுத்தோம்னாக்கா லிமிட் வந்து 1. எக்ஸ் வேல்யூ பாசிட்டிவ் 1 கிரேட்டர் than 1 செலக்ட் பண்ணாக்கா லிமிட் வந்து இன்ஃபினிட்டி. தட்ஸ் ஆல். அந்த மாதிரி படிக்கும்பொழுதே கொஞ்சம் ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா அந்த ரிசல்ட் மட்டும் நினச்சி படிக்கக்கூடாது. அப்போ மாடுலஸ் எக்ஸ் லெஸ் தென் 1னாக்கா லிமிட் 0ன்னு கொடுத்துட்டாங்க, அப்போ வேறு நம்பராக இருந்தால் லிமிட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் யோசித்து படிச்சிங்கனாக்கா பெட்டராக இருக்கும். ஸோ லிமிட் n tends to infinity 2 to the power n by n 2 power n by n அப்படிங்கிறோட லிமிட், அந்த சீக்வன்ஸோட லிமிட் என்னவாக இருக்கும் நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்ஃபினிட்டின்னு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா நியூமரேட்டர் வேல்யூ n வேல்யூ இன்க்ரீஸ் ஆக நியூமரேட்டர் வேல்யூ வந்து டினாமினேட்டர் வேல்யூவோட ட்ரெமெண்டஸாக ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து 2/1, செகண்ட் டைம் வந்து 4/2, தேர்டு டைம் வந்து என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 8/3ன்னு வரும், ஃபோர்த்து டைம் வந்து 16/4ன்னு வரும். அப்போ டினாமினேட்டரோட நியூமரேட்டர் ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிறதுனால அந்த சீக்வன்ஸோட லிமிட் வந்து நமக்கு என்னவா போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இன்ஃபினிட்டி அப்படின்னு போயிடும். காச்சிஸ் தியரம்ஸ் ஆன் லிமிட்ஸ். இந்த சீக்வன்ஸோட லிமிட்டை பேஸ் பண்ணி சில தியரம்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது காச்சிஸ் தியரம்ஸ் ஆன் லிமிட். இஃப் சீக்வன்ஸ் Sn converges to L, then limit S1 plus S2 plus and so on Sn by n converges to L. That's all. இதை பேஸ் பண்ணி சில ஸ்டாண்டர்ட் சீக்வன்ஸோட ரிசல்ட்லாம் நம்ம கண்டுபிடிக்கலாம். இது சீக்வன்ஸோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஒரிஜினல் சீக்வன்ஸ் என்ன S1, S2, S3, and so on Sn and so on. Suppose the limit of the sequence is L. I am going to construct new sequence. The first sequence is nothing but the first term of the sequence is S1. Second term of sequence is S1 plus S2 by 2. And third term of sequence is sum of first three terms S1 plus S2 plus S3 by 3. And fourth term of sequence is nothing but the average of the first four terms. That means S1 plus S2 plus S3 plus S4 by 4. The terms of the sequence are go on like this. Then what about the limit of the sequence? Then the limit of the sequence is same as the limit of the original sequence. That's all. And name of the theorem is so called Cauchy's theorem. If Sn is a sequence of positive terms, then limit n tends to infinity nth root of nth term is equal to limit n tends to infinity ratio of the n plus 1th term by nth term. ஒரு சீக்வன்ஸோட டேர்ம்ஸ் எல்லாம் பாசிட்டிவ் டேர்ம்ஸாக இருக்குது அப்படின்னாக்கா அந்த சீக்வன்ஸோட உள்ள எல்லா டேர்ம்ஸ்க்கும் nth ரூட் எடுத்து ஒரு சீக்வன்ஸ் எழுதுகிறோம். அந்த சீக்வன்ஸோட லிமிட்டும் அந்த சீக்வன்ஸ் இன்னொரு சீக்வன்ஸ் கிரியேட் பண்ணுறோம். அந்த தட் இஸ் நத்திங் பட் தி ரேஷியோ ஆஃப் n plus 1th term by
nth term அப்படின்னு ஒரு சீக்வன்ஸ் கிரியேட் பண்ணுறோம். அந்த சீக்வன்ஸோட லிமிட் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சேமாக இருக்கும். கண்டிஷன் வந்து சீக்வன்ஸ் வந்து பாசிட்டிவ் டேர்ம்ஸாக இருக்கணும். ஏன் பாசிட்டிவ் டேர்ம்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா, நெகட்டிவ் டேர்ம்ஸ் அப்படின்னாக்கா இந்த டேர்ம் வந்து வேலிடாக இருக்காது. ஏன்னா நெகட்டிவ் டேர்ம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஸ்கொயர் ரூட்லாம் எடுக்கும் பொழுது நமக்கு ரியல் நம்பரும் வரும், காம்ப்ளெக்ஸ் நம்பரும் வரும். அதனால் என்ன கண்டிஷன் முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சீக்வன்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் டேர்ம்ஸ் அப்படிங்கிற கண்டிஷன் முக்கியம். ஸோ சீக்வன்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் டேர்ம்ஸாக இருக்குது அப்படின்னாக்கா nth root of nth term is limit of nth root of nth term is equal to limit of the ratio of n plus 1th term by nth term அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி நிறைய சீக்வன்ஸோட லிமிட் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பேஸ் பண்ணி நிறையா ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. அந்த ப்ராப்ளம்ஸ் யூஸ் பண்ணுறது ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு இந்த ரிசல்ட் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏற்கனவே இந்த ரிசல்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த காட்சி தீரத்தோட ரிசல்ட்டை யூஸ் பண்ணியும் நம்ம அது ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அந்தமாரி இந்த nth term by nth root of nth term is equal to ratio of n plus 1th term by nth term அப்படிங்கிற ரிசல்ட்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து கிவன் சீக்வன்ஸோட லிமிட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கான்செப்டில் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால் இதை தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து லிமிட் n tends to infinity 1 by n into 1 plus 2 power 1 by 2 plus 3 power 1 by 3 plus and so on plus n power 1 by n is equal to 1 அப்படிங்கிறது தான். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த சீக்வன்ஸோட லிமிட் வந்து 1ன்னு சொல்லியிருக்கோம். எப்படி சீக்வன்ஸோட லிமிட் 1ன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா காட்சிஸ் தியரத்தை யூஸ் பண்ணி தான் சொல்லியிருக்கோம். எப்படின்னு பார்த்துடலாமே. இப்போ நான் ஒரு சீக்வன்ஸ் எழுதுறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 1, 2 power 1 by 2, 3 power 1 by 3, 4 power 1 by 4, and so on எழுதுறேன். அப்போ இது என்ன வரும், n power 1 by n அப்படின்னு வரும். இந்த சீக்வன்ஸோட லிமிட்டு 1 அப்படின்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா, லிமிட் n tends to infinity n power 1 by n is equal to 1 அப்படின்னு ஏற்கனவே இதுக்கு முன்னாடியே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அந்த சீக்வன்ஸோட லிமிட் 1. இப்போ நான் இந்த சீக்வன்ஸுக்கு காட்சிஸ் தியரம் யூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன வரும் 1, செகண்ட் டேர்ம் என்ன வரும் 1 plus 2 power 1 by 2 by 2ன்னு வரும். தேர்டு டேர்ம் என்ன வரும் 1 plus 2 power 1 by 2 plus 3 power 1 by 3 by 3 அப்படின்னு வரும். அப்போ by Cauchy's theorem this limit of this sequence is also equal to 1. அப்போ இந்த சீக்வன்ஸோட லிமிட் நமக்கு தெரிஞ்சாக்கா இந்த சீக்வன்ஸோட லிமிட்டை நம்ம சொல்லிடுவோம் ஈஸியாக. அது எதை பேஸ் பண்ணி சொல்லியிருக்கோம், காட்சிஸ் தியரம் பேஸ் பண்ணி சொல்லியிருக்கோம். ஸோ இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். தெரிஞ்ச விஷயத்துலேருந்து இந்த சீக்வன்ஸோட லிமிட்டை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கிட்டோம். ஸோ இது புதுசாக இப்போ மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ திட் இஸ் நத்திங் பட் தி Cauchy's using Cauchy's theorem we can say that the limit of the sequence, that's all. அதுமாதிரி லிமிட் n by limit of n by n factorial whole power 1 by n is equal to e, or limit of nth root of n power n by n factorial is equal to e. இந்த ரிசல்ட்ஸ் எல்லாத்துமே நம்ம எந்த ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னாக்கா இந்த Cauchy's theorems on limit ஃபர்ஸ்ட் தியரம் இந்த செகண்ட் தியரத்தை பேஸ் பண்ணி இந்த ரிசல்ட்ஸ் எல்லாத்தையும் நம்மளால் ஈஸியாக ப்ரூவ் பண்ண முடியும். தட்ஸ் ஆல். அடுத்து சிசரோஸ் தியரம். The sequence an converges to a and bn converges to b, then limit 1 by n into a1 b1 plus a2 bn minus 1 plus and so on an b1 is equal to ab. இப்போ இந்த சீக்வன்ஸை எழுதி காமிக்கணும் அப்படின்னாக்கா இந்த சீக்வன்ஸ் எப்படி எழுதுறான் அப்படின்னு கேட்டாக்கா ஃபர்ஸ்ட் டேர்ம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா a1 b1 அதான் வரும் ஃபர்ஸ்ட் டேர்ம். செகண்ட் டேர்ம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா a1 b2 a2 b1 by 2. தேர்டு டேர்ம் அப்போ எப்படி இருக்கும் a1 b3 plus a2 b2 plus a3 b1 by 3. இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் கிரியேட் பண்ணுறோம். அதாவது a1 a2 a3 அப்படிங்கிற சீக்வன்ஸோட லிமிட் வந்து a அப்படின்னும் b1 b2 b3 and so on bn ஓட லிமிட் வந்து கேபிட்டல் B அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டோம்னாக்கா இந்த மாதிரி இந்த ரெண்டு சீக்வன்ஸிங் யூஸ் பண்ணிட்டு புதுசாக இப்படி ஒரு சீக்வன்ஸ் கிரியேட் பண்ணோம்னாக்கா இந்த சீக்வன்ஸோட லிமிட் நமக்கு என்ன வரும்னாக்கா the limit of this sequence is equal to ab. that's all. அடுத்து நெஸ்டட் சீக்வன்ஸ், a sequence of sets. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது சீக்வன்ஸ் உள்ள டேர்ம்ஸ்லாம் வந்து என்னவா இருக்குன்னாக்கா நம்பர்ஸாக இருக்காது. இந்த டேர்ம்ஸ் ஆஃப் தி சீக்வன்ஸ் ஆர் செட்ஸ். ரெண்டாவது எந்த மாதிரி செட்ஸு, நெஸ்டட் சீக்வன்ஸ் ஆஃப் செட்ஸ். அதாவது
second set is subset of first, third is subset of second, and fourth set is subset of third subset அப்படின்னு first contains second set contains third set is contains fourth set அப்படிங்கிற மாதிரி இருக்குது. தட்ஸ் ஆல். இதுதான் நெஸ்டட் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த நெஸ்டட் சீக்வன்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னாக்கா நம்ம தாராளமாக சொல்லிக்கலாம். என்ன அப்படின்னாக்கா சீக்வன்ஸ் 1/n minus 1/n, 1/n அப்படின்னு சொல்கிறோன்னாக்கா இட் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஆஃப் நெஸ்டட் சீக்வன்ஸ். வேணா n = 1 அப்ளை பண்ணி பாருங்கள், க்ளோஸ் இன்டர்வல் -1, 1. n = 2 அப்ளை பண்ணோம்னாக்கா க்ளோஸ் இன்டர்வல் -1/2, 1/2. n = 3 அப்ளை பண்ணோம்னாக்கா க்ளோஸ் இன்டர்வல் -1/3, 1/3. ஸோ செக் பண்ணி பாருங்கள். இது வந்து இந்த நெஸ்டட் சீக்வன்ஸ்க்கான கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அடுத்து பின்னாடி சொல்லியிருக்காங்க. நான் செட்டுக்கு வந்து நான் இங்கே என்ன எடுத்துக்கிட்டேன், இன்டர்வல்ஸ் எடுத்துக்கிட்டேன். சரிங்களா, இன்டர்வலும் செட்டு தான். இப்போ அடுத்து நெஸ்டட் இன்டர்வல் தியரம் ஃபார் ஈச் நேச்சுரல் நம்பர் n belongs to n, let in be the close interval an, bn. நான் an வந்து -1/n எடுத்திருக்கேன், bn வந்து 1/n எடுத்திருக்கேன். நான் எம்டி இருக்கக்கூடாது. க்ளோஸ்டு அண்டு பவுண்டட் இன்டர்வல்ஸ். நான் எடுத்துக்கிட்ட இன்டர்வல்ஸ் எல்லாமே க்ளோஸ்டு இன்டர்வல்ஸ் தான், பவுண்டட் இன்டர்வல்ஸ் தான். in is a sequence with limit n tends to infinity, length of in equal to 0. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இப்படியே போயிட்டே இருந்தால் ஃபஸ்ட்டு சீக்வன்ஸோட லெங்த் வந்து 2, செகண்ட் சீக்கோட லெங்த் வந்து என்ன வரும்னாக்கா 1 வரும். இந்த மாதிரி போயிட்டே இருக்க சீக்வன்ஸோட லெங்த் வந்து குறைஞ்சிட்டே போயிட்டே இருக்கும். ஸோ கடைசியாக போக அந்த சீக்வன்ஸோட லிமிட் வந்து லெங்த் வந்து 0 ஆகிடும். வேர் in equal to modulus of in equal to bn minus in. modulus of in அப்படிங்கிறது அந்த சீக்வன்ஸோட லெங்க்த்து. அந்த லெங்க்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த இன்டர்வலோட லெங்க்த்து. ஒரு இன்டர்வலுக்கு லெங்க்த்து கண்டுபிடிக்கணும்னு எப்படி கண்டுபிடிப்போம், என் பாயிண்ட்லேருந்து இனிஷியல் பாயிண்ட்டை மைனஸ் பண்ணால் அதான் அந்த இன்டர்வலோட லெங்க்த்து. ஸோ மாடுலஸ் ஆஃப் ஐங்கிறது இன்டர்வலோட லெங்க்த்தை குறிக்குதுங்க. தென் their intersection contains precisely one point. இந்த சீக்வன்ஸில் உள்ள எல்லா க்ளோஸ் இன்டர்வல்ஸ்க்கும் நம்ம இன்டர்செக்ஷன் எடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் வரும். இப்போ நான் எடுத்துக்கிட்ட இந்த சீக்வன்ஸுக்கு இன்டர்செக்ஷன் n = 1 to infinity க்ளோஸ் இன்டர்வல் -1/n, 1/n அப்படின்னு எடுத்துட்டு இதில் உள்ள சீக்வன்ஸுக்கு உள்ள எல்லா சீக்வன்ஸில் உள்ள எல்லா க்ளோஸ் இன்டர்வலுக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்து பார்த்தோம்னா ஒரே ஒரு நம்பர் தான் வரும். அந்த நம்பர் என்னன்னு கேட்டிங்கனாக்கா 0. அந்த 0 வந்து இந்த இன்டர்வலில் உள்ள இந்த சீக்வன்ஸில் உள்ள எல்லா இன்டர்வல்ஸ்லேயுமே இருக்கும். இதுதான் நெஸ்டட் இன்டர்வல் தியரம். அதாவது ஒரு நெஸ்டட் இன்டர்வல்ஸ் வந்து இந்த கண்டிஷன்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுனாக்கா அதில் உள்ள எல்லா இன்டர்வல்ஸுக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்தோம்னாக்கா ஒரே ஒரு பாயிண்ட் தான் எடுத்துக்கும். நான் எடுத்துக்கிட்ட இன்டர்வல்ஸுக்கு என்ன நம்பர் மட்டும் இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா 0 அப்படிங்கிற நம்பர் மட்டும் இருக்கும். காச்சி சீக்வன்ஸ். A sequence Sn is said to be Cauchy sequence if for every epsilon greater than 0 there exists m belongs to natural number such that modulus of Sm minus Sn less than epsilon for m, n greater than or equal to m. மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபிக்ஸட் ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு சீக்வன்ஸில் ஒரு 100 டேர்ம்ஸ்க்கு அப்புறமோ இல்லை 1000 டேர்ம்ஸ்க்கு அப்புறமோ இல்லை 10 டேர்ம்ஸ்க்கு அப்புறமோ ஒரு குறிப்பிட்ட டேர்ம்ஸை தாண்டி அதுக்கப்புறம் அந்த சீக்வன்ஸில் எனி 2 டேர்ம்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து வெரி 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 ஸ்மால் அப்படின்னு இருக்கும். தட்ஸ் ஆல். அதான் காச்சி சீக்வன்ஸ். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னாக்கா நீங்களே எடுத்துக்கங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இந்த சீக்வன்ஸ் எல்லாத்துக்குமே பெஸ்ட் எக்ஸாம்பிள் சீக்வன்ஸ் அந்த சீக்வன்ஸ் 1/n தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ சீக்வன்ஸ் 1/n எடுத்துக்கிறேன். 1, 1/2, 1/3, 1/4, 1/5 அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஆஃப்டர் சர்டைன் ஸ்டேஜ் the difference between any 2 terms of the sequence is very 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 small அப்படிங்கிறது தான் காச்சி சீக்வன்ஸோட டெஃபினேஷன். அதாவது இப்போ given epsilon for every epsilon there exists m, there exists natural number m அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ given epsilon நானே ஒரு epsilon பாசிட்டிவ் நம்பர் சொல்கிறேன் அப்படின்னாக்கா epsilon வேல்யூ வந்து நான் 0.1 எடுத்துக்கிறேனே அப்படின்னா என்னால் ஒரு எம் வேல்யூ சொல்ல முடியும். அந்த எம் வேல்யூ இப்போ 0.1க்கு கரஸ்பாண்டிங் எம் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா அதுக்கு கரஸ்பாண்டிங் எம் வேல்யூ வந்து நான் 11 எடுத்துக்கிறேன். சரிங்களா, எம் வேல்யூ வந்து 11.
11 எடுத்துக்கிட்டு இப்போ இதை தாண்டி உள்ள இதுக்கப்புறம் உள்ள டேர்ம்ஸ், அதாவது 11th அண்ட் 11th டேர்முக்கு m, n greater than or equal to m இருக்கு இல்லைங்களா? அப்படின்னு அர்த்தம் m, n greater than or equal to 11 sm minus sn less than epsilon, அதாவது sm minus sn less than epsilon அப்படின்னு சொல்லணும். அப்போ m ஓட வேல்யூ n ஓட வேல்யூ 11 விட ஜாஸ்தியாக இருக்கணும். அப்போ 11 விட ஜாஸ்தியாக இருக்கிற மாரி நீ எந்த நம்பர் வேணாலும் சொல்லுங்க அப்படின்னு அர்த்தம். அப்படின்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிட்டுமா, என்ன எடுத்துக்கிறேன்னாக்கா S100ன்னு எடுத்துக்கிறேன். S100 மைனஸ் S1000 எடுத்துக்கிட்டுமா, எடுத்துக்கிட்டு மாடுலஸ் கண்டுபிடிக்கிறேன். மாடுலஸ் கண்டுபிடிச்சா S100னாக்கா நான் 100ன்னு எடுத்துக்கிட்டது கால்குலேஷன் ஈஸியாக இருக்கிறதுக்காண்டி 1/10 1/100 மைனஸ் 1/1000 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா தட் வேல்யூ இஸ் 0.01 மைனஸ் 0.001 மைனஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு என்ன வரும்? இதுலேருந்து 0.1லேருந்து 0.01லேருந்து 0.001 மைனஸ் பண்ணுறீங்க. அப்போ மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நமக்கு இந்த இடத்துல 9 வந்துடும், 0 வந்துடும், 0.009 வருமா? தட் இஸ் 0.009. இது வந்து நம்ம எடுத்துக்கிட்ட எப்சிலான் வேல்யூட கம்மியாக இருக்கா இல்லையா நமக்கு, விச் இஸ் லெஸ் தென் எப்சிலான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சீக்வன்ஸுக்கு நீங்கள் எப்சிலான் 0.1 சொன்னீங்கன்னா 11th டேர்முக்கு அப்புறம் எந்த ரெண்டு நம்பர் எடுத்துக்கிட்டு மாடுலஸ் ஆஃப் தர் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த வேல்யூ வந்து 0.1ஓட கம்மியாக இருக்கும். தட்ஸ் ஆல். ஸோ அதான் இப்போ நம்ம m அப்படிங்கிற வேல்யூ எதை டிபெண்ட் பண்ணியிருக்குனாக்கா எப்சிலானை டிபெண்ட் பண்ணியிருக்கும். நீங்கள் எப்சிலான் வந்து இப்போ நான் வந்து 0.0000401 போட்டு வரேனாக்கா இந்த வேல்யூஸ் ரெண்டு சாட்டிஸ்ஃபை பண்ணோம்னாக்கா சாட்டிஸ்ஃபை பண்ணாது. நான் எப்சிலான் வந்து ரொம்ப சின்ன நம்பராக செலக்ட் பண்ணிட்டேனாக்கா அப்போ இதுக்கு தகுந்த m வேல்யூ என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா m வேல்யூ வந்து நீங்கள் 1 லேக்னு எடுத்துக்கணும். அப்போ இந்த சீக்வன்ஸில் உள்ள 1 லேக் டேர்முக்கு அந்தாண்ட உள்ள எல்லா டேர்ம்ஸுக்கும் எந்த ரெண்டு டேர்ம்ஸையும் எடுத்து டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சி மாடுலஸ் எடுத்தீங்கன்னாக்கா அது இந்த எப்சிலானோட கம்மியாக இருக்கும். ஸோ அதான் எப்சிலான் ஹவவர் இட் மே பி ஸ்மால். ஒரு சீக்வன்ஸை காட்சி சீக்வன்ஸ்னு சொல்லணும்னாக்கா அந்த சீக்வன்ஸில் உள்ள ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் டேர்ம்ஸுக்கு அடுத்து உள்ள எந்த ஒரு டேர்ம்ஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சி மாடுலஸ் எடுத்தீங்கன்னாக்கா தட் வேல்யூ இஸ் வெரி வெரி ஸ்மால். அப்படின்னாக்கா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் அடுத்தடுத்த டேர்ம்ஸ்க்குள்ள இல்லை டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக வருது அப்படின்னாலே அது எல்லாமே ஒரு நம்பரை நோக்கி போயிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்படின்னாக்கா அது ரியல் அனாலிசிஸில் ரியல் சீக்வன்ஸை பொறுத்த வரைக்கும் அது என்ன சீக்வன்ஸாக மாறும் அப்படின்னாக்கா கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸாக மாறும். ஸோ இந்த ஒரு கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸுக்கும் காட்சி சீக்வன்ஸுக்கும் நிறையா ரிலேஷன்ஸ் இருக்கு. இதுதான் இப்போ எவ்வரி கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் ஆஃப் ரியல் நம்பர் இஸ் காட்சி சீக்வன்ஸ். அடுத்து வந்துச்சு பாருங்க, எவ்வரி convergent sequence of a real number is Kachi sequence. So convergent sequence இந்த ஏற்கனவே இந்த கொடுத்து இது convergent sequence தான். It is converges to 0. அப்போ ஒரு சீக்வன்ஸ் கன்வர்ஜென்ஸ் கொடுத்தா கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ்னு கொடுத்துட்டாலே அது கண்டிப்பாக என்னவா தான் இருக்கும்னாக்கா காட்சி சீக்வன்ஸாக தான் இருக்கும். அடுத்த வரி வந்து ரொம்ப 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 முக்கியம். எவ்வரி காட்சி சீக்வன்ஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் இஸ் கன்வர்ஜென்ட். ஸோ ஃபர்ஸ்ட் தீரத்துக்கு கான்வர்ஸ் ட்ரூவாக இருக்கணும்னாக்கா இந்த இடத்துல என்ன வேர்டு முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா காட்சி சீக்வன்ஸ் ஆஃப் ரியல் நம்பர் இஸ் கன்வர்ஜென்ட் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ காட்சி சீக்வன்ஸ் ஆஃப் ரேஷனல் நம்பர் கன்வர்ஜென்ட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்வர்ஜென்ட்டாக இருக்காது. காட்சி சீக்வன்ஸ் ஆஃப் ரேஷனல் நம்பர் இஸ் நாட் கன்வர்ஜென்ட் இன் ரேஷனல் நம்பர்ஸ். ஸோ காட்சி சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜென்ட்டாக இருக்கணும்னாக்கா அது எதில் தான் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸில் தான் நடக்கும். இதை பற்றியான ப்ராப்ளம்ஸ் வந்து பின்னாடி வேணால் உங்களுக்கு எடுத்துக்காட்டு கொடுக்குறேன். காட்சி சீக்வன்ஸ் வந்து எதில் தான் கன்வர்ஜென்ட்டாக இருக்கும்? காட்சி சீக்வன்ஸ் ஆஃப் ரியல் நம்பர் இஸ் கன்வர்ஜென்ட், அவ்வளோதான். ஸோ இதை வந்து ரெண்டு சீக்வன்ஸையும் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் கம்பைன் பண்ணால் எப்படி சொல்லணும்னாக்கா a sequence of real numbers is convergent if and only if it is Cauchy. அப்போ இந்த இடத்துல என்ன வார்த்தை முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ரியல் நம்பர்ஸ் அப்படிங்கிற வார்த்தை முக்கியம். இந்த if and only if ஸ்டேட்மெண்ட் போடணும்னாக்கா இந்த ரியல் நம்பர்ஸ் அப்படிங்கிற வேர்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சீக்வன்ஸ் Sn equal to 1 plus 1 by 2 plus and so on 1 by n is not convergent sequence. So first second இந்த சீக்வன்ஸோட செகண்ட் டைம் வந்து 1 plus 1 by 2 இருக்கும், தேர்ட் டைம் 1 plus 1 by 2 plus 1 by 3 இருக்கும். அப்படின்னு போயிட்டே இருந்தாக்கா அந்த சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜ் ஆகாது. இட் இஸ் a divergent sequence. If Sn be a sequence of positive numbers and Sn equal to 1 by 2 Sn minus 1 plus
Sn minus 2 for all n greater than or equal to 2, then Sn converges அப்படின்னாக்கா அந்த சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜ் ஆகும். அந்த சீக்வன்ஸோட லிமிட் என்னவா இருக்குனாக்கா 1/3 times S1 plus 2 S2. அதாவது ஃபர்ஸ்ட் டேர்மும் செகண்ட் டேர்மும் மட்டும் நம்மளா டிஃபைன் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் டேர்மும் செகண்ட் டேர்மும் நம்மளா டிஃபைன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த வேல்யூஸ் அப்ளை பண்ணிக்கணும். S2 வேல்யூ என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி போட்டிங்க அப்படின்னாக்கா இந்த தேர்ட் டேர்ம் ஃபோர்த் டேர்ம்லாம் அந்த சீக்வன்ஸ் தேவையில்லை. ஃபர்ஸ்ட் அந்த டேர்மை யூஸ் பண்ணிக்கிட்டே இந்த சீக்வன்ஸோட லிமிட்டை நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல். அடுத்து லிமிட் சுப்பீரியர் அண்டு லிமிட் இன்ஃபீரியர். இதை பேஸ் பண்ணி 1 மார்க்கு அடிக்கடி பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாம்லேயும் வந்துகிட்டே இருக்கும். ஸோ லிமிட் இன்ஃபீரியர், லிமிட் சுப்பீரியர். இந்த கான்செப்டையே டெக்ஸ்ட் புக்கில் ஒவ்வொரு டெக்ஸ்ட் புக்லையும் ரெண்டு விதமாக டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த டெக்ஸ்ட் புக்கில் ஒரு மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்காங்க, அதை நான் சொல்கிறேன். வேறு டெக்ஸ்ட் புக்கில் வேறு மாதிரி டிஃபைன் பண்ணுவாங்க, அதையும் வேணால் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லிமிட் சுப்பீரியர் அண்டு லிமிட் இன்ஃபீரியர். த கிரேட்டஸ்ட் லிமிட் பாயிண்ட் of a bounded sequence Sn is called the limit superior of Sn. இப்போ நம்ம இது வரைக்கும் லிமிட் ஆஃப் ஏ சீக்வன்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். திடீர்னு இப்போ வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஏ சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா லிமிட் நிறைய டெக்ஸ்ட் புக்கில் லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஏ சீக்வன்ஸ் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ண மாட்டாங்க சில டெக்ஸ்ட் புக்கில். அதனால கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஏ சீக்வன்ஸ் அப்படிங்கிறதோட மீனிங் வேற, லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஏ செட் அப்படிங்கிறது வேற. அதான் அந்த இடத்துல நமக்கு முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஏ செட்டுன்னு என்ன அர்த்தம்? ஏற்கனவே சொல்லியிருக்கோமே, ஒரு நம்பரை சுற்றி ஒரு ஓப்பன் இன்டர்வல் ட்ராப் பண்ணுறோம்னா அந்த ஓப்பன் இன்டர்வலில் கிவன் செட்டில் உள்ள இன்ஃபைனைட்லி மெனி நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த நம்பரை அந்த செட்டோட லிமிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோமா? குழப்பிக்க கூடாது, தெளிவாக சொல்கிறேன். திருப்பி வேணால் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு செட் எடுத்துக்கிறேன். என்ன செட்டு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா க்ளோஸ் இன்டர்வல் ஓப்பன் இன்டர்வல் 0,1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த செட்டுக்கு 1 வந்து லிமிட் பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 வந்து லிமிட் பாயிண்ட். ஏன் 1 இருக்கிற மாதிரி ஒரு ஓப்பன் இன்டர்வல் போடுறீங்க அப்படின்னாக்கா என்ன ட்ரா பண்ணலாம்? 0.9, 1.1. இட் இஸ் ஏ நெய்பர்ஹுட் கண்டெய்னிங் 1. இந்த நெய்பர்ஹுட்டில் இந்த செட்லேருந்து இன்ஃபைனைட்லி மெனி நம்பர்ஸ் இருக்கும். அதனால இந்த செட்டுக்கு வந்து 1 இஸ் ஏ லிமிட் பாயிண்ட். ஸோ ஒரு செட்டுக்கு ஒரு நம்பரை லிமிட் பாயிண்ட் சொல்லணும்னா அந்த நம்பருக்கு நெய்பர்ஹுட் ட்ரா பண்ணோம்னாக்கா அந்த நெய்பர்ஹுட்டில் அந்த செட்டில் உள்ள இன்ஃபைனைட்லி மெனி எலமெண்ட்ஸ் வச்சிருக்கணும். அந்த எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாலே அங்கே வந்து டிஸ்டிங்ஸ் தான். அந்த நம்பர்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் நம்பர்ஸாக இருக்கும், இன்ஃபைனைட்லி மெனி நம்பர்ஸ் அதில் இருக்கும். இப்போ சீக்வன்ஸுக்கு லிமிட் பாயிண்ட் அப்படின்னு எதை சொல்கிறோம்னாக்கா, இப்போ நான் ஒரு சீக்வன்ஸ் எழுதி காமிக்கிறேன். அந்த சீக்வன்ஸ் வச்சே நம்ம இந்த டோட்டல் கதையும் முடிச்சிடலாம். அது என்ன சீக்வன்ஸ் அப்படின்னாக்கா 1, 2, 3, again 1, 2, 3, again 1, 2, 3 அப்படின்னு போயிட்டே இருக்கேன். சரிங்களா? இந்த சீக்வன்ஸுக்கு லிமிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம்னா இந்த செட்டுக்கான டெஃபினேஷன் அப்ளை பண்ணிங்கனாக்கா பொருந்தாது. இப்போ 1 வந்து இந்த சீக்வன்ஸுக்கு லிமிட் பாயிண்டா அப்படின்னு செட்டுக்கு எப்படி டிஃபைன் பண்ணணும் அதே மாதிரி டிஃபைன் பண்ணிங்கன்னா 1 சுற்றி ஒரு ஓப்பன் இன்டர்வல் ட்ராப் பண்ணிங்கன்னா 1 சுற்றி ஒரு ஓப்பன் இன்டர்வல் ட்ராப் பண்ணுறீங்க. 1 சுற்றி ஓப்பன் இன்டர்வல் ட்ராப் பண்ணால் என்ன வரும்? 0.9, 1.1. அந்த செட்டில் இந்த சீக்வன்ஸில் உள்ள இன்ஃபைனைட்லி மெனி நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா டிஃப்ரெண்ட் எலமெண்ட் இருக்காது. நல்லா கவனிங்க. இந்த சீக்வன்ஸில் உள்ள ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் இருக்கும். என்ன நம்பர்? 1 மட்டும் தான் இருக்கும். புரியுங்களா? ஏன்னா இந்த இது செட்டு கிடையாது. இது இட் இஸ் நாட் எ செட், இட் இஸ் எ சீக்வன்ஸ். அப்போ சீக்வன்ஸுக்கு லிமிட் பார்க்குறப்ப லிமிட் பாயிண்ட் சொல்கிறப்ப என்ன தெரியுமா சொல்லணும்னாக்கா இந்த சீக்வன்ஸுக்கு 1 லிமிட் பாயிண்டா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னாக்கா 1 சுற்றி ஒரு நெய்பர்ஹுட் ட்ராப் பண்ணோம்னா அந்த நெய்பர்ஹுட்டில் அந்த சீக்வன்ஸில் உள்ள இன்ஃபைனைட்லி மெனி டேர்ம்ஸ் இருக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் S1, ஃபோர்த் டேர்ம் இது S4, S1 இது S2, இது S3, S4, S5, S6, இது S7, S8, S9. அப்போ இந்த சீக்வன்ஸில் இந்த செட்டில் இந்த நெய்பர்ஹுட்டில் என்னென்ன டேர்ம்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா S1 இருக்கும், S2 இருக்கும், S1, அதுக்கப்புறம் S4, அதுக்கப்புறம் நமக்கு என்ன இருக்கும்? S7, அதுக்கப்புறம் நமக்கு S10 இருக்கும், அதுக்கப்புறம் S14 இருக்கும். அப்போ மல்டிபிள்ஸ் ஆஃப் 3+1 அந்த டேர்ம்ஸ் எல்லாமே இந்த செட்டுக்கு, ஏன்னா அதோட வேல்யூஸ் எல்லாமே 1. அப்போ ஒரு சீக்வன்ஸுக்கு லிமிட் பாயிண்ட் டிஃபைன் பண்ணுறோம்னா ஒரு பாயிண்ட் வந்து ஒரு சீக்வன்ஸுக்கு லிமிட் பாயிண்ட் சொல்லணும்னா அந்த பாயிண்டோட நெய்பர்ஹுட்டில் அந்த சீக்வன்ஸில் உள்ள இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கணும். தட்ஸ் ஆல்.
அந்த டேர்ம் வந்து சேம் நம்பராகவும் இருக்கலாம். அப்ப இது ஒரு செட்டா கன்சிடர் பண்ணோம். அந்த சீக்வன்ஸ் செட்டா எழுதுங்க அப்படின்னாக்கா செட் என்னது 1, 2, 3 தான். இந்த செட்டுக்கு லிமிட் பாயிண்ட் இருக்கா? கண்டிப்பா கிடையாது. ஆஸ் பெர் தி லிமிட் பாயிண்ட் தியரி ஆஃப் செட் என்னது? ஒரு செட்டுக்கு லிமிட் பாயிண்ட் இருக்கணும்னாக்கா அந்த செட்ல இன்ஃபைனைட்லி மெனி நம்பர்ஸ் இருக்கணும். அப்ப இந்த செட்டுக்கு லிமிட் பாயிண்ட்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா லிமிட் பாயிண்ட்ஸ் இல்ல. ஆனா இந்த செட்டை யூஸ் பண்ணி நான் ஒரு சீக்வன்ஸை கிரியேட் பண்ணிருக்கேன் இல்லைங்களா? இந்த சீக்வன்ஸுக்கு லிமிட் பாயிண்ட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்குது. இந்த சீக்வன்ஸுக்கு 1 வந்து ஒரு லிமிட் பாயிண்ட். காரணம் 1 சுத்தி ஒரு நெய்பர்ஹுட் போட்டேன்னா அந்த நெய்பர்ஹுட்ல கண்டிப்பா எனக்கு என்ன இருக்கும்? 1ங்கிற நம்பர் இருக்கும். அந்த 1ங்கிற நம்பர் தான் அந்த சீக்வன்ஸோட இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். சரிங்களா? ஸோ ஒரு சீக்வன்ஸுக்கு ஒரு லிமிட் பாயிண்ட் சொல்லணும்னா என்ன அர்த்தம்? அந்த நெய்பர்ஹுட்ல அந்த சீக்வன்ஸோட இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கணும். இதுல இருக்குதா? இந்த இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எல்லாமே இந்த நெய்பர்ஹுட்ல இருக்குது. தேர்ஃபோர் 1 இஸ் ஏ லிமிட் ஆஃப் தி சீக்வன்ஸ். அது மாதிரி 2 இதுக்கு லிமிட் ஆஃப் ஏ சீக்வன்ஸ்னு சொல்லலாமா? ஏன்னா 2 சுத்தி ஒரு நெய்பர்ஹுட் போட்டோம்னா அந்த நெய்பர்ஹுட்ல கண்டிப்பா 2ங்கிற நம்பர் இருக்கும். அந்த 2ங்கிற நம்பர் இந்த சீக்வன்ஸோட இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸா 2 வந்து இந்த சீக்வன்ஸ்ல நிறைய இடத்துல வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த சீக்வன்ஸோட இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் 2ஓட நெய்பர்ஹுட்ல இருக்கு. ஸோ இந்த சீக்வன்ஸுக்கு 2வும் ஒரு லிமிட் பாயிண்ட். இந்த சீக்வன்ஸுக்கு 3 ஒரு லிமிட் பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இந்த சீக்வன்ஸுக்கு 3யும் ஒரு லிமிட் பாயிண்ட். ஸோ வாட் ஆர் தி லிமிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் தி சீக்வன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த சீக்வன்ஸ்க்கு 1 ஒரு லிமிட் பாயிண்ட், 2 ஒரு லிமிட் பாயிண்ட், 3 ஒரு லிமிட் பாயிண்ட். ஸோ திஸ் ஆர் தி செட் ஆஃப் ஆல் லிமிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் given sequence. ஓகேங்களா? சரி, இதுல லிமிட் சுப்ரீமம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த செட் ஆஃப் ஆல் லிமிட் பாயிண்ட்ஸோட சுப்ரீமம் தான் லிமிட் சுப்ரீமம். அதே மாதிரி லிமிட் இன்ஃபீமம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த செட் ஆஃப் ஆல் லிமிட் பாயிண்ட்ஸோட இன்ஃபீமம் தான் லிமிட் இன்ஃபீமம். தட்ஸ் ஆல். ஒரு சீக்வன்ஸ் இருக்கு, அந்த சீக்வன்ஸுக்கு மோர் தென் 1 லிமிட் பாயிண்ட்ஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குதா அப்படின்னாக்கா அது நம்ம எடுத்துக்கிற சீக்வன்ஸை பொறுத்து இருக்குது. 1 ஆர் கிரேட்டர் than 1 லிமிட் பாயிண்ட்ஸ் இருக்கலாம். அதை எழுதி காமிச்சிருக்கேன். அதுக்கு அந்த லிமிட் பாயிண்ட்ஸ் எல்லாத்துக்குமே சுப்ரீமம் எடுத்தோம்னாக்கா அதான் லிமிட் சுப்பீரியர். அந்த லிமிட் பாயிண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இன்ஃபீமர் எடுத்தீங்கன்னாக்கா லிமிட் இன்ஃபீரியர். ஓகேங்களா? ஸோ இது ஒரு கான்செப்ட். என்னது? சுப்ரீமம் டிஃபைன் பண்றதுக்கு. என்ன சொன்னேன்? ஒரு சீக்வன்ஸு, அந்த சீக்வன்ஸோட லிமிட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி ஒரு செட்ல எழுதுறேன். அந்த செட்டோட சுப்ரீமம் லிமிட் சுப்ரீமம், அந்த செட்டோட இன்ஃபீமம் லிமிட் இன்ஃபீமம் அப்படின்னு சொன்னோம். சரிங்களா? இப்ப வேற மாதிரி எப்படி டிஃபைன் பண்றது அப்படின்னாக்கா ஒரு சீக்வன்ஸ், இதே சீக்வன்ஸ் எடுத்துக்கிறேன். சரிங்களா? 1, 2, 3 again 1, 2, 3 1, 2, 3 அப்படின்னு ஒரு சீக்வன்ஸ் எடுத்துக்கிறேன். இப்ப இந்த சீக்வன்ஸுக்கு நான் ஒரு சப் சீக்வன்ஸ் டிஃபைன் பண்றேன். என்ன சப் சீக்வன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா எஸ் 3n-2 அப்படின்னு ஒரு சப் சீக்வன்ஸ் டிஃபைன் பண்றேன். இந்த சீக்வன்ஸ் என்ன வரும் சொல்லுங்க அப்படின்னாக்கா n = 1 அப்ளை பண்ணீங்கன்னாக்கா 3 - 2 1. ஃபர்ஸ்ட் டேர்ம் s1ங்கிறது 1. அடுத்து n = 2 அப்ளை பண்ணீங்கன்னாக்கா 3 2 are 6, 6 - 2 4. ஃபோர்த் டேர்ம் 1. அடுத்து n = 3 அப்ளை பண்ணீங்கன்னாக்கா 3 3 are 9, 9 - 2 7. செவன்த் டேர்ம் இந்த சீக்வன்ஸ்ல என்ன 1 அப்படின்னு வரும். ஸோ இதான் அந்த சீக்வன்ஸ். So what is the limit of the sequence? 1. அடுத்து நான் இன்னொரு சீக்வன்ஸ் எழுதுறேன். S 3n-1 அப்படின்னு சீக்வன்ஸ் எழுதுறேன். இந்த சீக்வன்ஸ்ல என்ன வரும்? n = 1 அப்ளை பண்ணீங்கன்னாக்கா 3 - 1 2. செகண்ட் டேர்ம் is 2. n = 2 அப்ளை பண்ணுவீங்கன்னாக்கா 3 2 are 6, 6 - 1 5. ஃபிஃப்த் டேர்ம். வாட் இஸ் ஃபிஃப்த் டேர்ம்? 2. அதே மாதிரி இந்த n = 1 2 3 4 அப்படின்னு அப்ளை பண்ணும்போது இந்த சீக்வன்ஸோட டேர்ம்ஸ் எல்லாம் என்னவா இருக்குனாக்கா 2 2 2 போயிட்டே இருக்கும். ஸோ வாட் இஸ் லிமிட் ஆஃப் தி சீக்வன்ஸ்? 2. அடுத்து n = நான் அடுத்து ஒரு சப் சீக்வன்ஸ் டிஃபைன் பண்றேன். s 3n அப்படின்னு ஒரு சப் சீக்வன்ஸ் டிஃபைன் பண்றேன். ஸோ n = 1 அப்ளை பண்ணி பாருங்க. n = 1 அப்ளை பண்ணோம்னாக்கா s3 வேல்யூ என்ன நமக்கு 3. n = 2 போட்டோம்னா s6 வேல்யூ நமக்கு என்ன 3. அப்போ 3 3 3 போயிட்டே இருக்கும். இந்த சீக்வன்ஸோட லிமிட் என்ன நமக்கு 3. அப்ப ஒரு சீக்வன்ஸ், அந்த சீக்வன்ஸோட சப் சீக்வன்ஸோட லிமிட் எல்லாம் எடுத்து ஒரு செட்ல எழுதுங்க. ஸோ நான் இந்த 3 சப் சீக்வன்ஸ் எழுதியிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை சப் சீக்வன்ஸ் எழுத முடியுமோ எழுதிக்கிங்க. அந்த மாதிரி எல்லா சப் சீக்வன்ஸோட லிமிட்ஸையும் கண்டுபிடிச்சி ஒரு செட்ல போடுங்க. இதுதான் வரும், வேற எதுவும் வராது. 1, 2, 3.
ஸோ another definition சொல்லிட்டு இருக்கேன். ஒரு சீக்வன்ஸு, அந்த சீக்வன்ஸோட எல்லா சப்சீக்வன்ஸையும் கண்டுபிடிக்கிறீங்க, அந்த சப்சீக்வன்ஸோட எல்லா லிமிட்டையும் கண்டுபிடிக்கிறீங்க, அந்த லிமிட் எல்லாத்தையும் ஒரு செட்டில் எழுதுறீங்க. அந்த செட்டோட சுப்ரீமம் தான் லிமிட் சுப்ரீரியர், அந்த செட்டோட இன்ஃபீமம் தான் லிமிட் இன்ஃபீரியர். இப்போ இதில் பாருங்க, லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஏ சீக்வன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை நான் யூஸ் பண்ணல, லிமிட் ஆஃப் ஏ சீக்வன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ அதனால டிஆர்பியில் எந்த புக்கை ஃபாலோ பண்ண எக்ஸாம் கொஸ்டின் கேட்குறாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அதை நீங்கள் அதனால் தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. தட்ஸ் ஆல். இந்த இப்போ லிமிட் சுப்பீரியர், லிமிட் இன்ஃபீரியர் இதை பேஸ் பண்ணியும் டிஃபைன் பண்ணிவிட்டு அவங்க இந்த தியரி பாட்டை வச்சு கொஸ்டின் கேட்டிருக்கலாம். அப்போ நீங்கள் வந்து குழம்பிக்க கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், ஒரு சீக்வன்ஸுக்கு என்னென்ன லிமிட் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குமோ அதெல்லாம் கண்டுபிடிச்சி ஒரு செட்டில் போட்டு அந்த செட்டுக்கு சுப்ரீமம் கண்டுபிடிச்சிங்கன்னா லிமிட் சுப்ரீமம், இன்ஃபீமம் கண்டுபிடிச்சிங்கன்னா லிமிட் இன்ஃபீமம் அப்படின்னு சொன்னால், அனதர் டெஃபினேஷன் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு சீக்வன்ஸ் இருக்குது, அந்த சீக்வன்ஸோட எல்லா சப்சீக்வன்ஸையும் கண்டுபிடிச்சி அந்த சப்சீக்வன்ஸோட லிமிட்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி ஒரு செட்டில் போட்டு அந்த செட்டோட சுப்ரீம் தான் லிமிட் சுப்பீரியர், அந்த செட்டோட இன்ஃபீமம் தான் லிமிட் இன்ஃபீரியர் அப்படின்னு சொன்னீங்களா? சரி, ஓகே. அடுத்து வேற என்ன டெஃபினேஷன்? தேர்ட் டெஃபினேஷன் லிமிட் சுப்பீரியர். இப்போ இந்த லிமிட் சுப்பீரியர் 3, லிமிட் இன்ஃபீரியர் 1 அப்படின்னு சொல்லிட்டேன்னா, இப்போ வேற மாதிரி எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க லிமிட் சுப்பீரியர் அப்படின்னாக்கா, இப்போ இந்த சீக்வன்ஸுக்கு 1, 2, 3, 1, 2, 3, 1, 2, 3 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த சீக்வன்ஸுக்கு நான் லிமிட் சுப்பீரியர் கண்டுபிடிக்க போறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் எல்லா டேர்ம்ஸையும் எடுத்துக்கிட்டு சுப்ரீம் கண்டுபிடிச்சிக்கணும். 1, 2, 3, 1, again 1, 2, 3 அப்படின்னு போட்டு இந்த சீக்வன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இதுக்கு சுப்ரீமம் கண்டுபிடிக்கணும். சுப்ரீமம் என்ன? 3. சரிங்களா? அடுத்து என்ன பண்ணி கேட்டினா, ஃபர்ஸ்ட் டேர்மை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சுப்ரீம் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் டேர்மை கட் பண்ணோம்னாக்கா 2, 3, 1, 2, 3, 1, 2, 3 அப்படின்னு போயிட்டே இருக்கும். இதோட சுப்ரீம் என்ன? 3. அடுத்து திருப்பி என்ன பண்ணி கேட்டினாக்கா, இதில் அடுத்து ஃபர்ஸ்ட் 2 டேர்மை கட் பண்ணிட்டு எழுதணும். 3, 1, 2, 3, 1, 2, 3 அப்படின்னு போயிட்டே இருக்கணும். ஸோ இதோட சுப்ரீமம் என்ன? 3. அடுத்து என்ன பண்ணு கேட்டினாக்கா, ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸை கட் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸை கட் பண்ணினாக்கா என்ன வரும்? 1, 2, 3, 1, 2, 3 அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஸோ இதோட சுப்ரீமம் என்ன? 3. அப்போ ஒரு சீக்வன்ஸில் இருக்கு அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் டேர்மை கட் பண்ணிட்டு அந்த சீக்வன்ஸுக்கு சுப்ரீம் கண்டுபிடிங்க, செகண்ட் டேர்ம் கண்டுபிடிச்சிட்டு அந்த சீக்வன்ஸுக்கு சுப்ரீம் கண்டுபிடிங்க. அப்போ இந்த மாதிரி இந்த எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இந்த சுப்ரீம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டு இதுக்கு நீங்கள் இன்ஃபீமம் கண்டுபிடிச்சிங்கன்னா அதான் லிமிட் சுப்பீரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி லிமிட் சுப்ரீமம் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறையா மெத்தடு ஒவ்வொரு டெக்ஸ்ட் புக்லேயும் யூஸ் பண்ணுவாங்க. இந்த சுப்ரீமம் இந்த சுப்ரீமம்ஸ் எல்லாம் எழுதிட்டு இதுக்கு இன்ஃபீமம், இதுக்கு லிமிட் கண்டுபிடிக்கணும். சாரி, இந்த ஒவ்வொரு டேர்ம்ஸையும் அவாய்ட் பண்ணி எழுதிக்கிட்டு அதை ஒரு சீக்வன்ஸாக ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கு லிமிட் கண்டுபிடிச்சிங்கன்னா அதோட லிமிட் என்ன வரும்? 3. அதான் லிமிட் சுப்பீரியர். அப்போ லிமிட் இன்ஃபீரியர்னா என்னவா இருக்குன்னு பாருங்க. இன்ஃபீமம் கண்டுபிடிக்கணும், திருப்பி ஃபர்ஸ்ட் டேர்மை கட் பண்ணிட்டு திருப்பி அடுத்த செட்டுக்கு இன்ஃபீமம் கண்டுபிடிக்கணும், அடுத்து ஃபர்ஸ்ட் 2 டேர்மை கட் பண்ணிட்டு அடுத்து இன்ஃபீமம் கண்டுபிடிக்கணும், அடுத்து ஃபர்ஸ்ட் 3 டேர்மை கட் பண்ணிட்டு அடுத்து அதுக்கு இன்ஃபீமம் கண்டுபிடிக்கணும். அந்த இன்ஃபீமம் எல்லாத்தையும் ஒரு செட்டில் போட்டுக்கிட்டு அதுக்கு ஒரு சீக்வன்ஸாக ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கு லிமிட் கண்டுபிடிச்சினாக்கா அதான் லிமிட் இன்ஃபீரியர். இந்த மாதிரி லிமிட் சுப்பீரியர், லிமிட் இன்ஃபீரியர் ஆஃப் எ சீக்வன்ஸை ஒவ்வொரு டெக்ஸ்ட் புக்லையும் ஆத்தர்ஸ் ஒவ்வொரு மாதிரி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. 3 மெத்தடில் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. நான் 3 மெத்தடையும் உங்களுக்கு சொல்லி காமிச்சிட்டேன். சரிங்களா? இப்போ இதில் வந்து எதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் மெத்தடை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. தட்ஸ் ஆல். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அர்த்தம்? ஒரு சீக்வன்ஸோட லிமிட் பாயிண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க, அந்த சீக்வன்ஸோட லிமிட் பாயிண்ட்ஸ்லேயே லிமிட் சுப்பீரியர் தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா லிமிட் சுப்ரீமம் அப்படின்னு சொல்கிறோம். அதை எப்படி ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, லிமிட் n tends to infinity supremum of Sn or limit n tends to infinity Sn bar. The smallest limit point of a bounded sequence Sn is called limit inferior of Sn. It is written as limit n tends to infinity infimum of Sn or limit n tends to infinity Sn infimum of Sn. இப்போ இந்த டெஃபினேஷன்லேயே உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். ஸோ லிமிட் n tends to infinity infimum of Sn is less than or equal to limit n tends to infinity supremum of Sn. So limit inferior of a sequence is always less than or equal to limit superior of a sequence. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் நான். Sn equal to 2 plus minus 1 whole power n அப்படின்னு கொடுத்தோம்னாக்கா அந்த சீக்வன்ஸோட நம்பர்ஸ் எல்லாம் 1 3 1 3 1 3 1 3 போயிட்டே இருக்கும். ஸோ இதோட லிமிட் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 1 3. எப்படி லிமிட் பாயிண்ட்ஸ் எழுதுறேன்? இதோட மீனிங் என்ன அப்படின்னாக்கா, இதில் உள்ள ஒரு சப்சீக்வன்ஸ்
1க்கு லிமிட் 1 நோக்கி இந்த இதில் உள்ள ஒரு சீக்வன்ஸ்க்கு 1 லிமிட்டாக இருக்கும். இதில் உள்ள ஒரு சப்சீக்வன்ஸுக்கு 3 லிமிட்டாக இருக்கும். தட்ஸ் ஆல். அந்த லிமிட் எல்லாத்தையும் எடுத்து ஒரு செட்டில் போட்டிருக்கேன். அதான் 1,3. இதுதான் லிமிட் பாயிண்ட்ஸ். இதோட சுப்ரீமம் 3, இன்ஃபிமம் 1. ஸோ அப்போ லிமிட் இன் சுப்ரீமம் வந்து 3, லிமிட் இன்ஃபிமம் வந்து 1. தட்ஸ் ஆல். Next. A bounded sequence an converges to number L if and only if limit supreme of an is equal to limit infimum of an equal to L. இப்போ நான் எழுதின 2 எக்ஸாம்பிளுமே என்ன சீக்வன்ஸ் அப்படி கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் கிடையாது. அதில் தெளிவாக இருக்கணும். ஓகேங்களா? நான் எழுதின சீக்வன்ஸ் 2மே என்ன கிடையாது? கன்வர்ஜென்ட் கிடையாது. 2மே பவுண்டட் சீக்வன்ஸ், ஆனால் கன்வர்ஜென்ட் கிடையாது. ஸோ சீக்வன்ஸ் கன்வர்ஜென்ட்டாக இருக்கணும்னா என்ன கண்டிஷன்? ஒரு தியரம் ஒன்று சொன்னோம். பவுண்டட்னஸ் மட்டும் பத்தாது, இன்னொன்று என்ன இருக்கணும்? மோனோடானிசிட்டி இருக்கணும். இப்போ நான் எழுதின 2 சீக்வன்ஸுமே பவுண்டட் தான், ஆனால் என்ன கிடையாது? மோனோடானிசிட்டி கிடையாது. அதனால 2மே என்ன கிடையாது? கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் கிடையாது. சப்போஸ் நான் எடுத்துக்கிட்ட சீக்வன்ஸ் கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸாக இருந்துச்சுனாக்கா அந்த சீக்வன்ஸுக்கு லிமிட் சுப்பீரியர் கண்டுபிடிக்கிறீங்க, லிமிட் இன்ஃபீரியர் கண்டுபிடிக்கிறீங்க, 2மே அந்த சீக்வன்ஸோட லிமிட்டாக தான் இருக்கும். செக் பண்ணி பார்க்குறேன்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் ஒரு சீக்வன்ஸ் எழுதுறேன். என்ன சீக்வன்ஸ் எழுதுறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த சேம் 1/n சீக்வன்ஸ் 1, 1/2, 1/3, 1/4 அப்படின்னு எழுதுனீங்கனாக்கா இந்த சீக்வன்ஸுக்கு எந்த மாதிரி சப்சீக்வன்ஸ் இருந்தாலும் அந்த சப்சீக்வன்ஸோட லிமிட் எல்லாமே என்ன தான் வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 0 தான் வரும். அப்போ அந்த சப்சீக்வன்ஸ் லிமிட் எல்லாத்தையும் எடுத்து ஒரு செட்டுக்குள்ள போடுங்கனாக்கா 0 தான். அப்போ இந்த 0 அப்படிங்கிற செட்டுக்கு சுப்ரீமம் 0, அந்த 0ங்கிற செட்டுக்கு இன்ஃபிமம் 0. அப்போ லிமிட் சுப்ரீமமும் இந்த சீக்வன்ஸுக்கு 0 தான், லிமிட் இன்ஃபிமமும் இந்த சீக்வன்ஸுக்கு 0 தான், லிமிட் ஆஃப் ஏ சீக்வன்ஸும் என்னது 0 தான். ஸோ ஒரு சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸாக இருக்குது அப்படின்னாக்கா அந்த சீக்வன்ஸுக்கு லிமிட் சுப்பீரியர், லிமிட் இன்ஃபீரியர் 2மே ஈக்குவலாக தான் இருக்கும். சில ஆத்தர் வந்து இதையே டெஃபினேஷனாக யூஸ் பண்ணுவாங்க கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸுக்கு. ஏ சீக்வன்ஸ் இஸ் செட் டு பி கன்வர்ஜஸ் டு எல் இஃப் லிமிட் சுப்ரீமம் இஸ் ஈக்குவல் டு லிமிட் இன்ஃபிமம் ஈக்குவல் டு எல் அப்படின்னு இதவே கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸுக்கு டெஃபினேஷனாகவும் டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு புக்லேயும் ஒவ்வொரு மாதிரி டிஃபைன் பண்ணுறாங்க, எனக்கு குழப்புது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா அதனுடைய பொருள் என்னன்னாக்கா நம்ம வந்து அந்த கான்செப்டை புரிஞ்சிக்காம தியரியை மனப்பாடம் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னு அர்த்தம். கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா எந்த புக்லேருந்து தியரி கேட்டிருந்தாலும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். தட்ஸ் ஆல். ஃபைண்ட் தி லிமிட் சுப்பீரியர் அண்ட் லிமிட் இன்ஃபீரியர் ஆஃப் தி ஃபாலோயிங் சீக்வன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸுக்கு லிமிட் சுப்பீரியர் பார்த்தோன்னே சொல்லிடலாம். ஒரு சப்சீக்வனோட லிமிட் வந்து அதாவது இந்த சீக்வன்ஸோட ஈவன் டேர்ம்ஸ் மட்டும் எடுத்து ஒரு சீக்வன்ஸ் போட்டிங்கன்னா அதோட லிமிட் வந்து 2 இருக்கும். இந்த சீக்வன்ஸோட ஈவன் டேர்ம்ஸ் மட்டும் எடுத்து ஒரு சீக்வன்ஸ் போட்டோம்னா அதோட லிமிட் வந்து 4. ஆட் டேர்ம்ஸ் மட்டும் எடுத்து ஒரு சீக்வன்ஸ் எழுதணும்னாக்கா அந்த சீக்வன்ஸோட லிமிட் வந்து 2. அப்போ இந்த சீக்வன்ஸோட லிமிட் பாயிண்ட்ஸ் வந்து 2,4, அதோட சுப்ரீமம் 4, இன்ஃபிமம் 2. ஸோ லிமிட் சுப்பீரியர் இஸ் 4, லிமிட் இன்ஃபீரியர் இஸ் 2. செகண்ட் சீக்வன்ஸ் எடுத்துக்கங்க. 135, 135, 135, 135, 135, 235 அப்படின்னு வந்துட்டு இருக்கு. ஸோ இதுவும் 135 தான் இந்த இடத்துல. 135, 135, இந்த 2ங்கிற நம்பர் கிடையாது இந்த இடத்துல. ஸோ மிஸ்டேக்காக வந்திருக்கு இந்த இடத்துல. இந்த இடத்துல கிடையாது. 135, 135, 135. ஸோ வாட் இஸ் த லிமிட் supremum 5? What is the limit infimum? 1. That's all. A and B ரெண்டுமே bounded sequence இருக்குன்னா so that the every element of the sequence AN is less than or equal to every element of the sequence BN அப்படின்னு இருக்குனாக்கா அந்த 2 சீக்வன்ஸோட லிமிட் சுப்பீரியர், லிமிட் இன்ஃபீரியர் அப்படிங்கிறதெல்லாம் என்ன கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணும். தீஸ் ஆர் தி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லிமிட் சுப்ரீமம் அண்ட் லிமிட் இன்ஃபிமம். இஃப் every element of sequence AN is less than or equal to every element of sequence BN, then limit supreme of AN is also less than or equal to limit supreme of BN, and limit infimum of AN is also less than or equal to limit infimum of BN. Limit supreme of AN plus BN is less than or equal to limit supreme of AN plus limit supreme of BN. Limit infimum of AN plus BN is greater than or equal to limit infimum of AN plus limit infimum of BN. Limit supreme of AN is equal to minus limit infimum of minus AN. இது எல்லாமே நம்ம வந்து லிமிட் சுப்ரீமம், லிமிட் இன்ஃபிமம்க்கு ரிசல்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை மனப்பாடம் பண்ண முடியல அப்படின்னாக்கா இந்த ஏஎன் பிஎன் அப்படின்னு 2 சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த சீக்வன்ஸுக்கெல்லாம் லிமிட் சுப்ரீமம், லிமிட் இன்ஃபிமம் கண்டுபிடிச்சி இந்த கண்டிஷன்ஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். அதுக்காண்டி அவ்வளோ ஒர்க் செய்யணுமா அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி படிக்கும்போது கொஞ்சம் டைம் எடுத்து படிச்சிங்கனாக்கா அதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்டு மறக்காது.
ஒரு ரிசல்ட்டை என்ன சொல்ல வராங்கன்னு தெரியாமல் மனப்பாடம் பண்ணுறோம்னாக்கா மறந்து போயிடும். என்ன சொல்ல வராங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு மனப்பாடம் பண்ணிங்கனாக்கா மனத்தில் இருக்கும். அதான் வித்தியாசம். டேபிள்ஸ் வந்து இன்றைக்கி நம்ம மறக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? டேபிள்ஸ் வந்து சக்ஸஸிவ் அடிஷன் அப்படிங்கிறது வந்து டேபிள்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ தெரியும். அதனால டேபிள்ஸ் மறக்காமல் இருக்கு. இல்லைன்னா டேபிள்ஸும் மறந்து போயிடும் தான். ஸோ இஃப் ஏஎன் இஸ் நாட் பவுண்டட் எபோவ் தென் லிமிட் சுப்ரீமம் இஸ் இன்ஃபினிட்டி. ஒரு பவுண்டட் எபோவ் சீக்வன்ஸுக்கு லிமிட் சுப்ரீமம் என்ன வரும்னாக்கா இன்ஃபினிட்டி வரும். அதே மாதிரி ஒரு நாட் பவுண்டட் பிலோ சீக்வன்ஸுக்கு லிமிட் இன்ஃபினிமம் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா த லிமிட் இன்ஃபினிமம் இஸ் மைனஸ் இன்ஃபினிட்டி. அடுத்து ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த சீக்வன்ஸுக்கு லிமிட் சுப்ரீமம் லிமிட் இன்ஃபினிமம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன். நீங்களே செக் பண்ணி பாருங்கள், ஈஸியாக சொல்லிடலாம். அடுத்து Sn equal to minus 1 whole power n into 1 plus 1 by n அப்படின்னு கொடுத்துருக்கோம். இந்த சீக்வன்ஸ் எல்லாத்துக்குமே நீங்களே என்ன பண்ணணும்னாக்கா லிமிட் சுப்ரீமம் லிமிட் இன்ஃபினிமம் கண்டுபிடிக்கணும். எப்படி இந்த சீக்வன்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. n equal to 1, n equal to 2, n equal to 3 அப்படின்னு எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்துட்டு அந்த சீக்வன்ஸோட டேர்ம்ஸ்லாம் என்ன வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லிமிட் சுப்ரீமம் என்ன லிமிட் இன்ஃபினிமம் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு பாருங்க. ஸோ ஒரு சீக்வன்ஸுக்கு லிமிட் சுப்ரீமமோ லிமிட் இன்ஃபினிமமோ இன்ஃபினிட்டியாக இருக்குனாக்கா அந்த சீக்வன்ஸ் வந்து டைவர்ஜஸ் டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னு வரும். ஒரு சீக்வன்ஸோட லிமிட் சுப்ரீமமோ லிமிட் இன்ஃபினிமமோ மைனஸ் இன்ஃபினிட்டியாக இருந்தனாக்கா தட் சீக்வன்ஸ் இஸ் டைவர்ஜஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டி. இஃப் Sn is a Cauchy sequence of real numbers which has a subsequence converges to L, then Sn itself converges to L. இப்போ ஒரு சீக்வன்ஸ், இதோட மீனிங் என்ன? ஒரு சீக்வன்ஸ் இருக்குது, அது கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ்னு தெரியல, ஆனால் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னாக்கா காச்சி சீக்வன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் த ஹைபாத்திசிஸ்? கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது கண்டிஷன் நம்பர் 1 சீக்வன்ஸ் இஸ் காச்சி சீக்வன்ஸ். கண்டிஷன் நம்பர் 2 அதோட சப்சீக்வன்ஸ் வந்து ஒரு லிமிட்டு கன்வர்ஜ் ஆகுது, அதான் கண்டிஷன் நம்பர் 2. இது ரெண்டும் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரிஜினல் சீக்வன்ஸும் கன்வர்ஜென்ட்டாக தான் இருக்கும், அதோட லிமிட்டும் எல்லுன்னு தான் இருக்கும். தட்ஸ் ஆல். கிவ் an example of a sequence Sn of real numbers such that modulus of Sn converges but not Sn அப்படிங்கிறதுக்கு டெஃபினட் எக்ஸாம்பிள் நம்ம ஏற்கனவே கொடுத்துட்டோம். என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தோம் அப்படின்னாக்கா -1 whole power n, அதான் அந்த இதுக்கு வந்து எக்ஸாம்பிள். என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னாக்கா லிமிட் ஆஃப் -1 whole power n. இந்த சீக்வன்ஸ் எடுத்து பாருங்கள். இந்த சீக்வன்ஸ் வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணோம், அது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் அந்த ரிசல்ட். லிமிட் x power n by n factorial is equal to 0 for any real number x. ரியல் நம்பர் எந்த நம்பர் அப்ளை பண்ணாலும், பாசிட்டிவ் நம்பர் அப்ளை பண்ணாலும் சரி, நெகட்டிவ் நம்பர் அப்ளை பண்ணாலும் சரி தான், லெஸ் தென் 1 அப்ளை பண்ணாலும், கிரேட்டர் தென் 1 அப்ளை பண்ணாலும் x power n by n factorial வேல்யூ வந்து என்னவா இருக்கும்னாக்கா லிமிட் n tends to infinity x power n by n factorial வேல்யூ is 0. Is the sequence sin n pi is convergent? இந்த சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜென்ட்டான்னு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே நம்ம இதை பார்த்து முடிச்சிட்டோம் சரிங்களா. n equal to 1 2 3 4 5 6 அப்ளை பண்ணும்பொழுது இது எல்லா சீக்வன்ஸோட டேர்ம்ஸ் பூரா 0 0 0ன்னு வரும். அப்போ அந்த சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ் டு 0. இப்போ ஆசிலேட்டரி சீக்வன்ஸை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. அந்த ஆசிலேட்டரி சீக்வன்ஸை பற்றி சில ரிசல்ட்ஸ் எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கேன். இஃப் ஏ சீக்வன்ஸ் இஸ் பவுண்டட் and neither converges nor diverges to plus infinity or minus infinity, then the sequence is called oscillates finitely அப்படின்னு சொல்கிறோம். தட்ஸ் ஆல். nor diverges to plus infinity and minus infinity எழுதிக்கலாம், அதான் கரெக்டாக இருக்கும். if a sequence is not bounded and neither converges nor diverges is called oscillates infinitely. அதாவது சீக்வன்ஸ் வந்து பவுண்டடாகவும் இல்லை. ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா பவுண்டட், அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து -1 whole power n. செகண்ட் சீக்வன்ஸ் பாருங்க பவுண்டட் இல்லாமல் இருக்கு, நாட் பவுண்டட். அட் த சேம் டைம் வந்து கன்வர்ஜஸ் டு பிளஸ் இன்ஃபினிட்டி, டைவர்ஜஸ் டு பிளஸ் இன்ஃபினிட்டி வரல, டைவர்ஜஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டி வராமல் இருக்குது அப்படின்னாக்கா தட் இஸ் ஆசிலேட்ஸ் இன்ஃபைனைட்லி. இது எப்படி வரும்? -1, -2, -3, -4, -5 அப்படின்னு இருக்குங்களா. அப்போ பவுண்டட் எபோவும் இருக்காது, பவுண்டட் பிலோவும் இருக்குது, அட் த சேம் டைம் மோனோடானிக்காக இருக்காது, ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இட் இஸ் ஆசிலேட் இன்ஃபைனைட்லி. மோர் ஆன் லிமிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஏ சீக்வன்ஸ். இந்த லிமிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஏ சீக்வன்ஸ் பார்த்துருக்கோம். அதில் வேறு இன்னும் சில என்ன ரிசல்ட் சொல்ல முடியும் அப்படின்னாக்கா ஏ ரியல் நம்பர் இன் ரியல் நம்பர்ஸ் லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஏ சீக்வன்ஸ். ரியல் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஏ சீக்வன்ஸை வேறு என்னென்ன வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கனாக்கா கிளஸ்டர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்க, அக்குமுலேஷன் பாயிண்ட் அப்படிங்கிறதும் யூஸ் பண்ணுறாங்க. A real number p is said to be limit of a sequence if every neighborhood of p contains an infinite number of elements of the given sequence.
இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, ஒரு சீக்வன்ஸ்க்கு வந்து எல் அப்படிங்கிற பாயிண்ட் வந்து லிமிட்டாக இருக்குனாக்கா மாடுலஸ் ஆஃப் எஸ்என் மைனஸ் எல் லெஸ் தென் எப்சலான் ஃபார் என் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு என் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொன்னோம் இல்லைங்களா, அந்த டெஃபினேஷனுக்கு ஈக்குவலன்ட் டெஃபினேஷன். இதையும் ஒரு டெக்ஸ்ட் புக்கில் சில டெக்ஸ்ட் புக்கில் டெஃபினேஷனாக கொடுப்பாங்க. தட்ஸ் ஆல். அதான் லிமிட் ஆஃப் ஏ சீக்வன்ஸுக்கும் லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஏ செட்டுக்குள்ள வித்தியாசம் இதான். இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் தி கிவன் சீக்வன்ஸ், அதாவது எலமெண்ட்ஸ் ஆஃப் தி சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்றத விட இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஆஃப் தி சீக்வன்ஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா எலமெண்ட்ஸ்னா டிஸ்டிங் நீங்கள் நினச்சக்கூடாது, டேர்ம்ஸ் தான், டேர்ம்ஸ் ஆஃப் தி சீக்வன்ஸ் அதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஏ சீக்வன்ஸ் நீ நாட் பி மெம்பர் ஆஃப் தி சீக்வன்ஸ். ஆமாம், ஒரு சீக்வன்ஸுக்கு லிமிட் கண்டுபிடிக்கிறோம், லிமிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறோம்னாக்கா அது அந்த சீக்வன்ஸில் மெம்பராக இருக்குங்கிற அவசியம் இல்லை. அகைன் சேம் எக்ஸாம்பிள். என்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா 1,1/2, 1/3 அந்த சீக்வன்ஸ் எடுத்து பாருங்க. அந்த சீக்வன்ஸோட லிமிட் வந்து 0. ஆனால் 0 அப்படிங்கிறது அந்த சீக்வன்ஸில் எந்த இடத்துலையுமே இருக்காது. அதாவது நீ நாட் பின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து இந்த சீக்வன்ஸ் தான். இந்த சீக்வன்ஸோட லிமிட் பாயிண்ட்ஸ் என்ன? 1, 2, 3 இதான் அந்த சீக்வன்ஸோட லிமிட் பாயிண்ட்ஸ். அந்த லிமிட் பாயிண்ட்ஸ் எல்லாமே இந்த சீக்வன்ஸில் இருக்கா? இருக்கு. ஸோ ஒரு சீக்வன்ஸுக்கு லிமிட் பாயிண்ட் அந்த சீக்வன்ஸ்குள்ளே இருக்கலாம், இல்லாமலையும் போகலாம். அதான் நீ நாட் பி மெம்பர் ஆஃப் எ சீக்வன்ஸ். A sequence may have more than one limit points. ஸோ கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸுக்கு மட்டும்தான் ஒரே ஒரு லிமிட் பாயிண்ட் இருக்கும். கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் இல்லாமல் ஒரு பவுண்டட் சீக்வன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா அதுக்கு மோர் தேன் ஒன் லிமிட் பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். அதுக்கு எக்ஸாம்பிள் இதுதான். இதுவும் கூட அதுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கும். இது கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ், இதுக்கு ஒரே ஒரு லிமிட் பாயிண்ட் 0. இட் இஸ் நாட் ஏ கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ். இதுக்கு லிமிட் பாயிண்ட் என்னென்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா 1,2,3 அப்படின்னு இருக்கு. ஒரு அன்பவுண்டட் சீக்வன்ஸுக்கு வந்து லிமிட் இருக்கு, அதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டுக்கா, யா, அன்பவுண்டட் சீக்வன்ஸ் ஆல்சோ மே ஹாவ் தி அன்பவுண்டட் சீக்வன்ஸ் மே ஹாவ் லிமிட். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் எடுத்திருக்கேன் பாருங்களேன். என்னது 1,2, 1,4, 1,6 அப்படின்னு எழுதியிருக்கேன்னா, இப்போ இதை வந்து எக்ஸாம்பிள் சீக்வன்ஸ் n ஸ்கொயர் அண்ட் சீக்வன்ஸ் 1,2,4 அப்படின்னு எடுத்துருக்கோம்னா ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ் எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸோட டேர்ம்ஸ் என்ன வரும்? 1, 4, அடுத்து 3 ஸ்கொயர்னா 9, அடுத்து 4 ஸ்கொயர்னா 16 அப்படின்னு போயிட்டே இருக்கும். இது அன்பவுண்டட் சீக்வன்ஸ். இதுக்கு லிமிட் இருக்கான்னு கேட்டீங்கன்னாக்கா லிமிட் கிடையாது. சரிங்களா? லிமிட் டைவர்ஜஸ் டு பிளஸ் இன்ஃபினிட்டி. இதுக்கு எந்த சப்சீக்வன்ஸ் எடுத்தாலும் அதுவும் என்ன வரும்? டைவர்ஜஸ் டு பிளஸ் இன்ஃபினிட்டி வரும். ரைட். அடுத்து இன்னொரு சீக்வன்ஸ் எடுக்கிறேன். 1,2, 1,4, 6, 1,8 அப்படின்னு போயிட்டே இருக்குது. இந்த சீக்வன்ஸுக்கு நான் ஒரு சப்சீக்வன்ஸ் எழுதுறேன். என்ன சப்சீக்வன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆஃப் தி சீக்வன்ஸ் எழுதிக்கிறேன், தேர்ட் டேர்ம் ஆஃப் தி சீக்வன்ஸ் எழுதிக்கிறேன், அதுக்கப்புறம் இந்த டேர்ம் எழுதிக்கிறேன். இந்த மாதிரி இந்த ஈவன் நம்பர்ஸை பூரா கட் பண்ணி விட்டுட்டு நான் அதில் உள்ள 1 அப்படிங்கிற டேர்ம்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு ஒரு சப்சீக்வன்ஸ் கிரியேட் பண்ணுறேன். இந்த சீக்வன்ஸோட லிமிட் என்ன? 1. அப்போ இந்த சீக்வன்ஸுக்கு லிமிட் பாயிண்ட் இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா இந்த சீக்வன்ஸுக்கு 1 வந்து ஒரு லிமிட் பாயிண்ட். ஏன்னா 1 சுற்றி நெய்பர்ஹுட் போட்டோம்னா அந்த நெய்பர்ஹுட்டில் 1 இருக்கும். இந்த சீக்வன்ஸில் உள்ள இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அதெல்லாம் அந்த சீக்வன்ஸ் நெய்பர்ஹுட்டில் இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த சீக்வன்ஸ் 1 வந்து லிமிட் பாயிண்ட்டு, இந்த சீக்வன்ஸுக்கு லிமிட் பாயிண்ட்டே இல்லை. சரிங்களா? அதான் ரெண்டுமே என்ன சீக்வன்ஸ் தான்? அன்பவுண்டட் சீக்வன்ஸ் தான். இந்த அன்பவுண்டட் சீக்வன்ஸுக்கு லிமிட் இல்லை, இந்த அன்பவுண்டட் சீக்வன்ஸுக்கு லிமிட் இருக்கு. இந்த அன்பவுண்டட் சீக்வன்ஸோட லிமிட் வந்து 1. Bolzano-Weierstrass theorem. Every bounded sequence of real numbers has a limit point. ஒரு பவுண்டட் சீக்வன்ஸ் எழுதுறீங்க அப்படின்னாலே அது கண்டிப்பா அதுக்கு லிமிட் பாயிண்ட் இருக்கும். நல்லா கவனிங்க. பவுண்டட் சீக்வன்ஸுக்கு கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் சொல்ல வரல. ஒரு சீக்வன்ஸ் பவுண்டடும் பிளஸ் மோனோடானிசிட்டியும் இருந்தாதான் அது கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸா இருக்கும். சரிங்களா? ஆனா பவுண்டட் மட்டும் இருந்துச்சுனாக்கா அது கன்வர்ஜென்ட்டா இருக்கா இல்லையா அது சொல்ல முடியாது. ஆனா கண்டிப்பா அந்த சீக்வன்ஸ்க்கு என்ன இருக்கும்? லிமிட் பாயிண்ட் இருக்கும். அந்த போல்சானோ-வியர்ஸ்ட்ராஸ் தியரத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க அப்படின்னாக்கா மேலே இருக்கிறது இந்த எக்ஸாம்பிள் 1, 2, 3, 1, 2, 3, 1, 2, 3. இது பவுண்டட் சீக்வன்ஸா? ஆமா பவுண்டட் சீக்வன்ஸ். இதுக்கு லிமிட் பாயிண்ட் இருக்கா? ஆமா லிமிட் பாயிண்ட் இருக்கு. என்னது? 1 ஒரு லிமிட் பாயிண்ட், 2 ஒரு லிமிட் பாயிண்ட், 3 ஒரு லிமிட் பாயிண்ட். ரைட்டு. இது கன்வர்ஜென்ட்டா? கன்வர்ஜென்ட் இல்லை. ஏன் இல்லை? அந்த சீக்வன்ஸ் மோனோடானிக் சீக்வன்ஸ் கிடையாது. ஏற்கனவே தியரம் பார்த்துட்டோம். பவுண்டட் பிளஸ் மோனோடானிசிட்டி இருந்தா கண்டிப்பா அது வந்து கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸா இருக்கும். பவுண்டட்னஸ் மட்டும் இருக்குனாக்கா அந்த சீக்வன்ஸுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு லிமிட் பாயிண்ட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதான் எவ்ரி பவுண்டட் சீக்வன்ஸ் ஆஃப் ரியல் நம்பர் ஹேஸ் எ லிமிட் பாயிண்ட். அது லிமிட் ஆஃப் எ சீக்வன்ஸா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை.